السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை பற்றி நமக்கு அடிப்படையாக அத்தியாவசியமாக அறியக்கூடிய கல்வியை பற்றி நாம் கற்றுக்கொள்வதற்காக அவனுடைய இல்லத்தில் நாம் கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த அமர்வுக்கும் ஏனைய இல்ல அமர்வர்களுக்கும் அல்லாஹு தஆலா நமக்கு ஈருலகிலும் சிறந்த கூலியை கொடுத்து நமக்கு கண்ணியப்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இது நம்முடைய 6வது அமர்வு. அத்துரூசுல் முஹிம்மா லிஅம்மத்தில் உம்மா, அத்தியாவசியமான பாடங்கள் ஒவ்வொரு பாமர மனிதனுக்கும். ஆக நம்முடைய நோக்கம், லட்சியம், குறிக்கோள், இலக்கு என்று பார்க்கும் பொழுது அனைத்துமே அல்லாஹை வணங்கி வழிபடுதல் தான். அந்த வணக்கத்தை எப்படி வணங்க வேண்டும், அவனை எப்படி வழிபட வேண்டும், எப்படி அவனுடைய ஏவல்களை நிறைவேற்ற வேண்டும், தடுக்கப்பட்ட விஷயத்தில் முழுமையாக தடுத்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை அறிவது நம் மீது கடமையாக இருக்கு. அந்த தரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாத்துடைய அடிப்படையாக சொல்லப்படக்கூடிய 5 தூண்களில் நாம் பார்த்தோம். ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற விஷயங்களை பார்த்தோம். அதே போல முஹம்மது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர் அல்லாஹுடைய அடியார் என்ற விஷயங்களை பார்த்தோம். கலிமா ஷஹாதா என்று சொல்லக்கூடிய பிறகு அதனுடைய நிபந்தனைகளையும் நாம் தெளிவாக நாம் பார்த்தோம். நிபந்தனை இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா எந்த ஒரு பிரயோஜனம் தராது. எப்படி நம்முடைய திறவுகோல், நம்முடைய சாபியில் அந்த பற்கள் இல்லாமல் கதவுகளோ அல்லது பூட்டோ திறக்காதோ, அதே போல லா இலாஹ இல்லல்லாஹுடைய நிபந்தனைகள் நாம் பூர்த்தி செய்யாமல் அது நமக்கு பலனுள்ளதாகவும் அது நமக்கு சொர்க்கத்துடைய ஒரு திறவுகோலாகவும் ஆகாது. அதையும் நாம் பார்த்தோம். பிறகு தொழுகையுடைய முக்கியத்துவத்தை போன அமர்வில் பார்த்தோம். அதே போல நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத் என்ற மேலோட்டமான விஷயங்களை பார்த்தோம். இது இந்த 3ம் குறிப்பாக ஃபிக்குடைய தலைப்பின் கீழ் வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நமக்கு இது கடமையாக்கி இருக்கின்றான். அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான பாடம் ஈமானை பற்றிய அறிதல், ஈமானுடைய அடிப்படைகளை அறிந்து கொள்வது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, ஈமான் என்பது ஒரு பொக்கிஷம், அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள். அல்லாஹு தஆலா இந்த ஈமானை கொண்டுதான் நம்முடைய இம்மை மற்றும் மறுமையுடைய வாழ்க்கை ஒரு சுபமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நிர்ணயிக்கின்றான். ஈமான் அல்லாஹு தஆலா தான் விரும்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த உலகம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகின்றது. அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அவனை நிராகரித்தவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். ஏனென்றால் அவன் அனைவர்களையும் படைத்தான், அனைவர்களுக்கும் வாழ்வாதாரத்தை அமைப்பது அவன் தன் மீது அவன் கடமையாக்கி கொண்டான். ஆக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களையும் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களையும் அல்லாஹு தஆலா ரிஸ்கையும் வாழ்வாதாரத்தை இந்த உலகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் தீன் என்ற இந்த ஈமான், இது அல்லாஹு தஆலா தான் விரும்பக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். இதை கொண்டுதான் நம்முடைய இம்மை மற்றும் மறுமையுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதுதான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில சூரத்துன் நஹலுடைய 97வது வசனம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சாலிஹான அமல்களை செய்தார்கள் என்றால், நல்ல அமல்களை செய்தார்கள் என்றால், வஹுவ முஃமினுன், எந்த நிலையில்? ஈமானுடைய நிலையில், நம்பிக்கை கொண்டு ஈமானுடைய நிலையில், ஈமான் இருந்து அவர்கள் நன்மையான காரியங்கள் செய்தால், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நிச்சயமாக அவர்களுக்கு நாம்
பரிசுத்த வாழ்க்கை நாம் கொடுப்போம். ஹயாத்தன் தையிபா, பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த உலகத்துல எந்த ஒரு களங்கம் இல்லாமல், எந்த ஒரு அவர்களுக்கு அவமானம் இல்லை, அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கொடுக்கிறான். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், இவர்களுக்கு மறுமையில் இவர்கள் செய்த அமல்களை விட அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இப்போ நிபந்தனை, இந்த இம்மை மற்றும் மறுமை உடைய வாழ்க்கை சுபமாக மகிழ்ச்சிகரமாக ஆக வேண்டும் என்றால் முதல் விஷயம் நம்மிடம் ஈமான் இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இந்த ஈமானை கொண்டுதான் ஒரு அடியான் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அவன் கண்ணியமான வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருப்பான். ஈமான் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா யாருக்கு முன்னாலும் சிரத்தை தாழ்த்தி, யாருக்கு முன்னாலும் கையை ஏந்திய நிலையில் அல்லாஹ் தஆலா ஆக்குவது கிடையாது. படைத்த இறைவனுக்கு முன்னால் அவனுடைய கரத்தை உயர்த்துவதும், அவனுடைய சிரத்தை தாழ்த்துவதும், தன்னுடைய தேவையை முன்வைப்பதும், பாவங்களை அவன் முன்னாலே வைத்து பாவ மன்னிப்பு தேடுவதும் என்று வைத்தது பெரிய ஒரு கண்ணியமான வாழ்க்கை கொடுக்கிறான். இல்லை என்றால் பார்த்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வை விட்டுவிட்டு படைத்த இறைவனை விட்டுவிட்டு வணங்குகின்றார்களோ, அது எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், எதையெல்லாம் கொண்டு அஞ்சுகின்றானோ அதன் பக்கமெல்லாம் தன்னுடைய தலையை வைக்கின்றான். எதெல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்குமோ அதிடம் சென்று ஏதாவது ஒரு நன்மை கிடைத்து விடாதா என்ற மனிதன் செய்கின்ற இந்த நிலை. ஆனா அல்லாஹ் தஆலா ஈமான் என்ற அந்த பாக்கியம் கொடுத்தது அவனுக்கு தைரியத்தை, கண்ணியத்தை, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா அந்த பொருந்தி கொள்ளக்கூடிய நிலை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதே போல மறுமையிலும் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட முஃமினுக்கு, அப்படிப்பட்ட ஈமானியர்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த வாழ்க்கையை கொடுக்கிறான். நம்முடைய பிரச்சனை என்ன இருக்கு? என்ன அவஸ்தா? எப்போ பார்த்தாலும் ஈமானுடைய விஷயங்கள், அக்கீதாவுடைய விஷயங்கள், தௌஹீதுடைய விஷயங்கள் தானே சொல்றீங்க. வேறு ஏதாவது சமூகத்துடைய விஷயங்களை சீர்கேடாக இருக்கின்றது, சீர்படுத்தக்கூடிய விஷயங்களோ, அல்லது நம்முடைய மற்ற இந்த அரசியல் ரீதியான விஷயங்களோ, அல்லது உலகத்தில் ஏற்படக்கூடிய சில அதிருப்தியான சில சம்பவங்கள், இதை பற்றி நீங்க விமர்சனமோ அல்லது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நல்லா இருக்குமே என்று சிலருடைய உள்ளத்தில் இருக்கலாம். எதுவரை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய ஈமானுடைய பாக்கியத்தை பெற்றவர்களுக்கே ஒரு ஒவ்வாமை வருகின்றது, ஒரு அலர்ஜி போல. தௌஹீத் என்ற வார்த்தை கேட்டாலே நினைவு கொள்ளுங்கள், கணித்துக்குரிய அல்லாஹ்டியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தௌஹீத் அடிப்படை, இதுதான் அஸ்திவாரம். ஈமான் என்பது இது அஸ்திவாரம். இது இல்லாமல் கட்டிடங்கள் உயர்த்தப்பட்டால் அது தகர்க்கப்படும் அல்லது அது முழுமையாக இடிந்து விடும். எப்படி என்றால், ஒரு மனிதன் பலவிதமான இந்த லைட்டை மாத்துறான், இதை மாத்துறான், அதை மாத்துறான், சீரியல் கொண்டு வந்து வைக்கிறான், எல்லா விதமான லைட்டையும் வந்து மாத்துறான் ஒரு இடத்துல. ஆனால் எதுவுமே எரிய மாட்டுது. பிரச்சனையை இங்க ஏதுன்னு தெரியல. எல்லா பல்பையும், காஸ்ட்லியான விலை மதிப்புள்ள எல்லா விதமான பல்பையும் டியூப்லைட்டையும் வந்து போடுறான், எதுவுமே வேலை செய்யல. கடைசியில என்னதான் இருக்கு போய் பார்த்தாதான் தெரியுது, ஃபியூஸே போயிடுச்சு. ஃபியூஸ் போனது பிறகு நீங்க எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான பல்ப் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வச்சாலும் அது எரியாது. அப்ப மாற்றுவது என்ன? அந்த ஃபியூஸை தான் மாற்றும். அதே போலதான் நிச்சயக்கூடிய அல்லாஹ்டியார்களே, இந்த ஃபியூஸ் நம்முடைய வாழ்க்கையில ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த தௌஹீத், இது சீராக இருந்ததென்றால் மற்ற அனைத்து அம்சங்களும் நமக்கு சீராக இருக்கு. அல்லாஹ்விடம் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றால் நாம் என்னதான் தான தரம் செய்தாலும், என்னதான் ஹஜ்ஜுக்கு சென்றாலும், என்னதான் நோன்பு நாம் நேர்ந்தாலும், அல்லாஹ்விடம் ஈமான் இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இங்கேயும் பாருங்க, இந்த வசனத்துல மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின், ஈமானுடைய நிலையிலே, ஈமான் இல்லை என்றால் நன்மையான அமலே ஏற்றுக்கொள்ளப்படாது. இதையும் நாம நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஈமானுடைய பாக்கியத்தை நம்முடைய உள்ளத்துல இயல்பாக வைத்திருக்கிறான். முஃமின்களுக்கு நன்மையை விரும்புவதும் தீமையை தடுக்கக்கூடிய தன்மை, இந்த குவாலிட்டி, இந்த சுப்ஹானல்லாஹ், இந்த கிரைட்டேரியாவை அல்லாஹ் தஆலா இயல்பாக வைத்திருக்கிறான். நான் நன்மை அல்லது தீமை என்று சொன்னால் இங்கு எதை குறிப்பது கிடையாது.
மற்றவர்களுக்கு உதவி செய்வது நன்மை. இது எல்லாரும் விரும்புறாங்க, முஸ்லிம் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் விரும்புகின்றார்கள். 4 பேருக்கு உதவி செய்வது இது நன்மை. இது எல்லாருமே எல்லாருடைய உள்ளத்தில் என்ன விருப்பம் இருக்கும், நேசிப்பாங்க. பொய் சொல்வது அது தீமையானது. மக்களை ஏமாற்றுவதோ அல்லது அவர்கள் மீது அநியாயமாக சிரமப்படுத்துவது என்பது இது முஸ்லிம் மட்டும் வெறுக்க மாட்டான், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அவர்கள் வெறுப்பார்கள். இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்யல, இங்கு சொல்லல. மாறாக இதை விட ஒரு சிறந்ததாக, இதற்கு அப்பாற்பட்டு அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்துல இயல்பாகவே மஹப்பத்தை போட்டு விட்டான். அல்லாஹு தஆலா தடை செய்த விஷயத்தை வெறுப்பதற்காக இயல்பாகவே அல்லாஹு தஆலா வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் நம்முடைய நிலை என்ன இருக்கு, மாற்றமாக இருக்கு. அல்லாஹ் தன்னுடைய திருமறை சூரத்துல் ஹுஜராத்துடைய 7வது வசனத்தில் தெரியப்படுத்தும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், வலக்கின் அல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹு தஆலா அங்கு திடமாக நீங்கள் எனினும் அல்லாஹ் ஈமானை நம்பிக்கையை உங்களுக்கு பிரியமுடியதாக்கி உங்கள் இதயங்களிலும் அதனை அழகாக்கியும் வைத்தான். அன்றியும் குஃப்ரையும் நிராகரிப்பையும் பாவத்தையும் மாறுபடுவதையும் செய்வதையும் உங்களுக்கு வெறுப்பாகவும் ஆக்கினான். இத்தகையவர்கள் தாம் நேர்வழியில் நடப்பார்கள். அப்ப பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய விஷயம் இயல்பாக நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய பேச்சை ஏற்றுக்கொண்டு நடப்பது இயல்பாக நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த பெரிய நிஅமத் அந்த ஈமான். இயல்பாகவே நமக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த விஷயம் பாவத்தை வெறுப்பதும் அநியாயத்தை வெறுப்பதும் அல்லாஹு தஆலா. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கு, மாற்றமாக இருக்கு. இந்த நிலை ஏன்? இந்த உள்ளம், கொடுக்கப்பட்ட உள்ளம் நம்மிடம் அசல் ரூபத்தில் இல்லை. நம்முடைய நிலை என்ன இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் அல்லாஹு தஆலாவுடைய ஏவல்களையும் அல்லாஹுடைய கட்டளைகளை செய்வதில் நாம் சிரமத்தை உணர்கின்றோம். ஐவேளை தொழுகை பள்ளிவாசலுக்கு வந்து தொழுக வேண்டும் என்றால் ஒரு பெரிய ஒரு சிரமத்தை நாம் உணர்கின்றோம். ஹலாலான ரிஸ்கை தேடிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்வது என்பது இது ஒரு அறப்போரை போல நாம் உணர்கின்றோம். பாவத்திலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது நாம மிக ஒரு அந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு சிரமத்தை நாம் உணர்கின்றோம். எதுவரை என்றால் பாவங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஆர்வம் வருகின்றது, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் ஆர்வம் வருகின்றது, மியூசிக்கை கேட்பதில் நமக்கு ஆர்வம் வருகின்றது. ஆனால் குர்ஆனை ஓதக்கூடிய விஷயத்தில் நமக்கு நேரம் வருவது. இதெல்லாம் என்ன, உள்ளம் மாற்றப்பட்ட நிலையில் நம்முடைய உள்ளங்கள் இருக்கு. எந்த வசனம் நமக்கு அல்லாஹ் உங்களுடைய இதயத்தில் ஈமானை அழகாக்கி பிரியமாக ஆக்கியும் அதை அழகாக்கியும் வைத்தானோ அந்த ஈமான் இப்பொழுது நமக்கு சுமையாக இருக்கின்றது. அல்லாஹ் எதை பாவமாகவும் எதை தீமை என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றானோ அருவருப்பான விஷயங்கள் வெறுக்கத்தக்கதாக அல்லாஹ் உள்ளத்தில் வைத்தான். அந்த உள்ளம் இப்பொழுது அதை நேசிக்கின்றது. யூடியூப்ல மியூசிக் உடைய விஷயங்கள் எவ்வளவு பார்க்கக்கூடியதாக இருக்கு. எதுவரை என்றால் நம்முடைய மொபைலுடைய ரிங்டோனையும் நாம் என்ன செய்யறோம், நம் மியூசிக்கை வைப்பதற்காக விருப்பம் வருகின்றது. யாராவது ஒருத்தன் சொன்னார்தான், பாருங்க இது மியூசிக்குங்க, இது பாடல்ங்க, இது அனுமதி இல்லைங்க என்றால் சரி, அவர் அந்த நேரத்தில் மட்டும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இதெல்லாம் ஏன்? நம்முடைய உள்ளம் மாற்றப்பட்ட நிலையில் இருக்கு. ஏனென்றால் சோதனை மேல் சோதனை நாம உள்ளம் அதில் படிந்ததுனால நிலை ஏற்படும். ஆக இங்கு ஈமான் என்ற இந்த பாக்கியம் பெரிய ஒரு பாக்கியம். இந்த ஈமானை பாதுகாப்பது பெரிய ஒரு கடமையாக இருக்கின்றது. ஈமானை கொண்டுதான் நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படும். ஈமானை கொண்டுதான் அல்லாஹ்விடம் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஈமான் இல்லை என்றால் நாம் எவ்வளவுதான் அழகான அமல் செய்தாலும் அல்லாஹ்விடம் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்காக தான் இங்கு நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இந்த ஈமானுடைய அசலையும் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது இது அஸ்திவாரம், இது அடிப்படை என்று அல்லாஹு தஆலா ஒரு அழகிய எடுத்துக்காட்டு தன்னுடைய திருமறையில வர்ணிக்கின்றான். ஒரு மரத்தை சூரத் இப்ராஹிமுடைய 24வது மற்றும் 25வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த ஈமானை பற்றி எடுத்துக்காட்டு சொல்லும் பொழுது ஒரு திடமான வலுவான ஒரு மரத்தை, அதனுடைய வேறு மிக பூமியில் ஆழமாக பதிந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த மரம் எந்த அளவுக்கு நமக்கு
யதார்த்தமான விஷயம் என்ன, எந்த அளவுக்கு அந்த ட்ரீயுடைய ரூட், மரத்துடைய வேர்கள் எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்குமோ அந்த மரம் பெரிய அளவுல வளரும், காய் கனி என்று நமக்கு தரும். இது நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். அது எந்த அளவுக்கு பாதிப்பாக பலவீனமாக இருக்குமோ வேர்கள், அது மரம் அதிக நேரம் நீடிக்காது. அதே போலதான் அல்லாஹ் தன்னுடைய திருமுறைகளை சொல்லும் பொழுது அலம் தரா கைஃப ضربallahu مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء. நபியே, நல்வாக்கியத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அது மனம் மிக்க ஒரு நன்மரத்தை போன்றது, அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்ததாகவும் அதன் கிளைகள் வானளவில் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த தௌஹீத் கலிமா தௌஹீதை ஈமானுடைய எடுத்துக்காட்டை இந்த மிக வலுவான ஒரு மரத்தையும் அந்த வேர்கள் மிகவும் ஆழமாக பதிந்த அந்த மரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா எடுத்துக்காட்டு கூறுகின்றார். அதே போலதான் அன்புக்குரியவர்களே, கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமோ, எந்த அளவுக்கு வலுவாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய பிரதிபலன் வரும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய பலன்களை நாம் உணர்வோம். நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் பார்ப்போம், அதனுடைய ரிசல்ட்டை. ஈமானே நம்முடைய சரி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் ரிசல்ட்டை பார்க்க முடியும்? எப்படி என்னால நான் ஹலாலான ரிஸ்கை தேடக்கூடிய விஷயத்தில் நான் வேர்வை சிந்தக்கூடியவனாக இருப்பேன்? எப்படி தடை செய்யப்பட்ட விஷயங்களிலிருந்து என்னை நான் தடுத்துக் கொள்வேன்? ஈமானே பலவீனமாக இருந்தது என்றால், ஆக ஈமானுடைய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நாம் அலட்சியமாக நாம் இருக்கக்கூடாது. இந்த ஒரு ஈமானுடைய விஷயங்கள் பார்க்கும்போது மார்க்கத்தில் நமக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் 6 அடிப்படைகளை பற்றி இது தெரியப்படுத்தப்பட்டது. பில்லர்ஸ் ஆஃப் ஈமான் 6 என்று ஹதீஸ்களிலும் சரி குர்ஆனிலும் என்ன வசனங்களில் நமக்கு தனித்தனி வசனங்கள் வருகின்றது. இந்த 6 அம்சங்களை நாம் என்று அறிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா இங்கு ஈமான் என்று நம்பிக்கை உடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா மீது ஈமான் கொள்வதும், அவனுடைய வானவர்கள் மீது ஈமான் கொள்வதும், அவனுடைய வேதங்கள் மீது ஈமான் கொள்வதும், அவனுடைய நபிமார்கள் மீது ஈமான் கொள்வதும், மறுமை என்ற ஒரு நாள் இருக்கின்றது என்பது மீது அவன் ஈமான் மற்றும் நம்பிக்கை கொள்வதும், விதியின் நல்லது கெட்டது அனைத்துமே அல்லாஹுடைய தரப்பில் தான் இருக்கின்றது என்று ஈமான் மற்றும் நம்பிக்கை கொள்வது ஈமானின் இது அடிப்படையாக இருக்கின்றது. 6 அடிப்படை. இது நம்ம சுருக்கமாக நம்ம ஏற்றுக்கொள்ளப்போம். நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு இருப்போம் லா இலாஹ இல்லல்லாஹுடைய விஷயத்திலும். திரும்பவும் இங்கு சுருக்கமான விஷயத்தை நாம செய்து கொண்டு போகலாம். இப்போ முதல் விஷயம் அல்லாஹு தஆலாவை ஈமான் கொள்வது என்று பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் முதல் விஷயம் அல்லாஹ் மீது ஈமான் கொள்வது, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ் இருக்கின்றான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதற்கு எதிர்மறையாக இருப்பதுதான் நார்த்தீகமும் அல்லது அது ஏத்திஸ்ட் உடைய கொள்கையாக இருக்கின்றது. இது அனைத்துமே இந்த பிரபஞ்சம் அனைத்துமே என்ன, இது திடீர் என்று ஒரு அமைப்பில் ஏற்பட்டதுதான், ஒரு வெடியில் ஏற்பட்டதுதான் என்று மனிதன் என்ன செய்கின்றான், இந்த உலகத்துடைய இந்த பிரபஞ்சத்துடைய அசலை நிரூபிப்பதற்காக முயற்சி செய்கின்றான். அதனால்தான் டார்வின் தியரிக்கு முன்னால் பிக் பேங் தியரி என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் உருவானதே எப்படி சயின்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயத்தில் திடீரென்று ஒரு வெடி வெடித்தது, அதற்கு பிறகு இது தானாக வந்தது, இதற்கு பின்னால் யாரும் இதை செய்யவில்லை, இதை படைக்கவில்லை என்ற நிலை ஏற்படும். ஆம், பிக் பேங் தியரி நடந்தது. ஆனால் குர்ஆன் காண்பிக்கக்கூடிய விஷயம் எப்படியாது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவங்களை படைத்தான். வானம் பூமி இரண்டுமே அல்லாஹு தஆலா படைத்து இரண்டுமே சேர்ந்த நிலையில் இருந்தது. ஃபஃபதக்னாஹுமா, இவர்களுக்கு மத்தியில் நாம் இதை பிரித்தோம் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டிருக்கிறான். ஆக முதல் விஷயம் அல்லாஹுடைய உள்ளமை, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ் இருக்கின்றான், படைத்த இறைவன், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான் என்று நாம் நம்பிக்கை கொள்வது. ஒரு மொபைல் போன் இருக்குன்னா இதை செய்த ஒரு ப்ரொடியூசர் இருப்பான். ஒரு சாதாரண ஒரு பட்டன் இருந்தாலும் சரி அந்த பட்டனை செய்யக்கூடியவன் இருப்பான். இப்போ சாதாரண ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவன் இருக்கின்றான் என்றால் இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் தானாக எப்படி உருவாகிவிடும்? இது சாத்தியமே கிடையாது. ஆக
மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் முன்னால் தெரியப்படுத்தினேன். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய காலத்துல விவாதத்துல வரும்பொழுது ஒரு நார்த்தீகன், ஒரு ஏத்திஸ்ட், எல்லாமே என்ன இயற்கையாகவே ஆகின்றது என்ற கொள்கையில் இருந்தவன் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்விடம் விவாதத்திற்கு வந்தான். அப்ப விவாதத்திற்கு வரும் பொழுது அந்த விவாதம் என்பது ஒரு போரை போல, அதுல தந்திரங்கள் பயன்படுத்தலாம், ட்ரிக் பயன்படுத்தலாம். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் வரும் பொழுது கொஞ்சம் தாமதமாக வரக்கூடிய சூழ்நிலை அவர் ஏற்படுத்தினார். இந்த மனிதன், என்ன உங்களுடைய இமாம் பயந்து விட்டு தாமதமாக வராரு, தாமதமாக வந்தாரே, என்ன பயந்துட்டாரா இந்த விவாதத்துல, டிபேட்ல? அப்போ இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் தெரியப்படுத்தினார்கள், இல்லை இல்லை, வரும் பொழுது வரும் வழியில நதி ஓரத்தில் பார்த்தேன், எந்த ஒரு படகும் இல்லை. நானும் காத்து கொண்டிருந்தேன், படகோட்டி வருவான் வருவான், ஆனா வரல. திடீரென்று ஒரு மரம் தானாகவே அது பிளந்து அது பலகையாக ஆகி ஒரு சின்ன ஒரு படகாக ஆனது. அதுல ஏறி வருவதுக்கு எனக்கு தாமதமாக ஆயிடுத்து என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் என்ன செஞ்சான், இந்த பாருங்க உங்களுடைய இமாமு வந்தது தாமதம், ரெண்டாவது என்ன வளர்றாரு பாருங்க, ஒரு மரமா தானாகவே பிளந்து பலகையாக ஆகி அது படகாக மாறி இவர் அதுல ஏறி வந்தாரா, இதெல்லாம் நம்புவதற்கு இருக்கா என்று மக்களை பார்த்து கேட்கும் பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், ஏண்டா ஒரு மரமே தானாக வெட்டி தானாக பிளந்து பலகையாகி படகு ஆக முடியாது என்றால், நீ சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தம் பிரபஞ்சம் அனைத்துமே தானாகவே வந்தது எப்படி சாத்தியம் என்று அந்த விவாதம் அங்கு முடிந்தது. ஆக முதல் விஷயம், அல்லாஹு தஆலா உடைய உள்ளமே அல்லாஹ் இருக்கின்றான், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்தவன் அல்லாஹ் தான் என்ற விஷயத்தை நாம ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல்லாஹு தஆலா உடைய வஹ்தானியா, அல்லாஹு தஆலா அவன் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தை படைப்பதில் தனித்தவன். வன்னஸஃப் அல்லாஹ், அல்லாஹு தஆலா அவன் தனித்தவனாக இருக்கின்றான், அவன் அஹத், அவனுக்கு இணை துணை என்பது யாரும் கிடையாது. எதில்? அவன் இந்த உலகத்தை படைப்பதிலும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபக்குவப்படுத்துவதிலும் ஆட்சி அமைப்பதிலும் எல்லா விஷயங்களுடைய அவன் நிர்வகிக்கக்கூடிய விஷயத்திலும் அவன் தனித்தவன் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இதுக்குதான் தௌஹீதுர் ருபூபிய்யா, ரப் என்று. அல்லாஹ் ரப், ரப் என்றால் படைக்கக்கூடிய தன்மை யாரிடம் இருக்கின்றதோ, பரிபக்குவப்படுத்தக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய ஆட்சியமைக்கக்கூடிய யாரிடம் அந்த உரிமை இருக்கின்றோ அவர் தான் ரப். அது யார்? அல்லாஹ் மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், புகழனைத்தும் அல்லாஹ். யார் அவன்? ரப்பில் ஆலமீன். ஆலமீன், ஆலம் என்பது ஒரு உலகம், ஒரு வேர்ல்டுக்கு சொல்லப்படுது. ஆலமீன் என்பது பன்மை வருகின்றது என்றால் ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் படைத்த ரப் யார்? அல்லாஹ் என்று தன்னுடைய வசனத்தில் அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். ஆக அல்லாஹு தஆலா இதை படைப்பதில் அவன் தனித்தவன். இதுல இணை துணை, அவனுக்கு பார்ட்னர் என்பது, அவனுக்கு துணை என்பது அவனுக்கு யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் தனித்தவனாக இதை அனைத்தையும் செய்தான், படைத்தான், தனித்தவனாக இதை நிர்வகிக்கின்றான். அவனுக்கு இணை துணை பார்ட்னர் என்பது யாருமே கிடையாது என்ற விஷயங்களை நாம் ஈமான் கொள்வது. இரண்டாவது, அதை அல்லாஹ் தஆலா திருமறையில எண்ணற்ற வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சூரத்துல் ஆல் இம்ரானிலும் பார்க்கும் பொழுது, குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா ஷைஇன் கதீர். அல்லாஹ் அவன் யாருக்கு நாடுகின்றானோ ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்றான், யாரை நாடுகின்றானோ ஆட்சியை பறிக்கின்றான், யாருக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ அவன் உயர்த்துகின்றான், யாரை இழிவுபடுத்த வேண்டுமோ அவன் இழிவுபடுத்துகின்றான். அதே அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தான் அவன் எந்த ஒரு நிலை இல்லாமல் மரணம் அடைந்த நிலையில் அவனை உயிர்ப்பிக்கவும் செய்கின்றான், உயிரோடு இருக்கக்கூடியவனுக்கு மரணத்தையும் கொடுக்கின்றான், அனைத்தையும் அல்லாஹ் தான் செய்கின்றான் என்று வசனத்தை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். அப்போ இங்கு அல்லாஹ் ரப் என்று விஷயத்தை இமாம். மூன்றாவது விஷயம் பார்க்கும் பொழுது, அல்லாஹு தஆலாவுடைய அஸ்மா சிஃப் அழகிய பெயர்களும் நிறைவான தன்மைகள் இருக்கு. அல்லாஹுக்கு என்ற அழகிய பெயர் இருக்கு, அதே போல பரிபூர்ண தன்மைகள், குவாலிட்டிஸ், ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. இது அனைத்துமே அல்லாஹுக்கு மட்டும்தான், அவன்தான் இது அனைத்திற்கும் உரிமையாளன் என்று நாம் ஈமான் கொள்வது. இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால்,
அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே எப்படி தன்னை பற்றி வர்ணித்தானோ, இன்ட்ரடக்ஷன் கொடுத்தானோ, அறிமுகப்படுத்தினானோ, அந்த அறிமுகம் எப்படி அவன் செய்தானோ அதே போல நாம் ஈமான் கொள்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி எப்படி வர்ணித்தார்களோ, எப்படி அறிமுகப்படுத்தினார்களோ மனிதர்களிடம், அல்லாஹ் இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், இவ்வளவு ஆற்றல் உடையவன், இவ்வளவு கருணையாளன், இவ்வளவு கண்ணியத்தை அவன் கொடுக்கக்கூடியவன், இவ்வளவு பேராற்றல் உடையவன் என்று அல்லாஹ்வை பற்றி வர்ணித்த ஹதீசுகள், சஹீஹான ஹதீசுகள், அதை அப்படியே நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த தன்மைகளும் இந்த பெயர்களும் அவனுக்கு மட்டுமே நாம் உரித்தாக ஆக்க வேண்டும். வேறு யாருக்கும் நாம் என்ன செய்ய முடியாது, அதை நாம் கொடுக்க முடியாது. அப்துல் நபி, அப்துல் ரசூல், அப்து அலி என்ற பெயர்களை வைப்பது இது நாம தடுத்து கொள்ள வேண்டும். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஸாக், அப்துல் ரஹீம் என்று அல்லாஹுடைய பெயர்களுடன் அடிமை என்ற அந்த வார்த்தை நாம செய்ய வேண்டும். வேறு யாருக்கும் நாம் அந்த அடிமை உடைய வார்த்தைகளை மற்றவர்களை வைத்து நாம் பேர் சூட்டுவது என்பது இது தடையாக இருக்கின்றது. இப்போ இங்கு அல்லாஹு தஆலா தன்னை பற்றி வர்ணிக்கும் பொழுது அவன் எப்படி வர்ணித்தானோ அப்படி நாம் ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வே கூறுகின்றான், குல் உதுர் ரஹ்மான், குல் உதுல்லாஹ் அவிதுர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், ரஹ்மான் என்று அழையுங்கள், ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கு, ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ் என்ன கூறுகின்றான், அந்த பெயர்களை கொண்டே நீங்கள் என்னை அழையுங்கள். அல்லாஹு தஆலாவுடைய பெயர்கள் அவன் தனக்காக அமைத்த பெயர்களை விட்டு வேறொரு பெயருடன் அவனை அழைக்கும் பொழுது அவன் பொருந்தி கொள்ள மாட்டான். எப்படி நம்முடைய தாய் தந்தை நமக்கு ஒரு பெயரை வைத்தார்களோ அந்த பெயரை விட்டு வேறு ஒரு பெயரை கொண்டு நாம் அழைத்தோம் என்றால் அவர் அதை பொருந்தி கொள்ள மாட்டார். எவ்வளவுதான் அழகா இருந்தோம், இல்லைங்க எங்க அத்தா அம்மா பெயர் வைத்தாங்க, அந்த பெயரை கொண்டு நீங்க அழைங்க. ஒரு சாதாரண மனிதன், பலவீனமான ஒரு மனிதன், ஒரு படைப்பினமே இவ்வளவு கோபம் ஏற்படும் பொழுது படைத்த அந்த ரப்புல் ஆலமீன், அந்த படைப்பாளனுக்கு அவன் தனக்காக அமைத்த பெயர்களை நாம் மற்றவர்களுக்காக செய்வதோ அல்லது அவன் சொல்லாத பெயர்களை நாம் அவனுக்கு பெயர் சூட்டுவது என்பது இது உகர்ந்தது கிடையாது. ஆக அந்த பெயர்களில் மற்றும் தன்மையில் என்ன அல்லாஹ்வுக்கு அந்த அந்தஸ்து இருக்கின்றதோ, கண்ணியம் இருக்கின்றதோ, மகிமை இருக்கின்றதோ அதை அப்படியே நாம் ஈமான் கொள்ள வேண்டும். நான்காவது விஷயம் பார்க்கும் அல்லாஹு தஆலா அதை சூரத்துல் ஹஷ்ர்ல கடைசியில ஹு அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு என்றும், அதே போல ஆயத்துல் குர்சியில் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய் அல் கய்யூம் லா தஅஹுது சினத்தும் வலா நௌம் என்று அல்லாஹு தஆலா தன்னை பற்றி அனைத்துமே வர்ணிக்கின்றான். விருப்பம் உள்ளவர் போய் பாருங்க, சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி வசனங்கள். அதே போல ஆயத்துல் குர்சியுடைய அந்த வசனங்களில் நமக்கு அல்லாஹு தஆலா தன்னை பற்றி இன்ட்ரோடியூஸ் செய்கிறான், தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறான். அந்த அறிமுகத்தை நாம அறிந்து கொள்ள வேண்டும். இதுல நாம என்ன செய்ய முடியாது, நாம அல்லாஹு தஆலாவுடைய பெயரை அதனுடைய அர்த்தம் கிடையாது என்று நாம் என்ன செய்ய நிராகரிக்க முடியாது. அல்லாஹ் தன்னை பற்றி கூறின, அல்லாஹ் அவனுக்கு திருமுகம் இருக்கு, திருமுகம் இருக்கு, நாம் ஈமான் கொள்வோம். எப்படி இருக்கின்றது, அவருடைய அந்தஸ்திற்கும் அவருடைய கண்ணியத்திற்கும் தக்கவாறு. இந்த உலகத்துல படைப்பினங்கள் எத்தனையோ படைப்பினங்கள் இருக்கு, எல்லாருடைய முகம் ஒன்றாக இருக்கா? எல்லாருடைய கால் கை என்று ஒன்றாக இருக்கா? ஒரு முகம் என்று சொல்லும் பொழுது, முயலுடைய முகம் என்று சொல்லும் பொழுது அது யானை முகம் போல இருக்க. யானுடைய காது என்று சொல்லும் பொழுது அது மனிதனுடைய காதை போல இருக்காது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு படைப்பினங்களுக்கு மத்தியிலே இவ்வளவு வித்தியாசம், ஒரு முகமோ காதோ காலோ கையோ என்று சொன்னால் என்றால் இவ்வளவு வித்தியாசம் வருகின்றது என்றால் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு எப்படி நாம் அவனுக்கு திருமுகம் இருக்கின்றது என்று தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது அவனுடைய திருமுகம் மனிதனை போல திருமுகம் என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எப்படி நாம் ஈமான் கொள்வோம்? அல்லாஹு தஆலா தன்னை பற்றி தெரியப்படுத்தி இருக்கின்றான், அவனுக்கு கண்கள் இருக்கு, கண்கள் இருக்கு. எப்படி? அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கும் அவனுடைய மகிமைக்கும் தக்கவாறு அவனுக்கு திருமுகம் இருக்கு. சூரத்துத் தஹர்ல அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான், இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ், நாம் உங்களுக்கு உணவளிப்பதே அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பெறுவதற்காகத்தான். ஏழு எளிய மக்களுக்கு நாம உணவளிக்கும் பொழுது அவர்கள் முஃமினாக இருக்கக்கூடியவர்கள், அவருடைய தன்மை என்ன? நாம் உங்களுக்கு உதவி செய்வதோ உங்களுக்கு உணவளிப்பது எதற்காக? அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக.
மறுமையினால் அவனுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கூட நாம் செய்கின்றோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா, உங்களிடமிருந்து இதற்கு உபகாரம் செய்யோ அல்லது இதற்கு நன்றி நான் உங்களிடம் கேட்கல, எனக்கு இதற்கு செய்த கூலி அல்லாஹ்விடம் நான் இதை பெற்றுக்கொள்வேன் என்ற அப்போ அங்கு வசனத்தை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஆக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் தன்னை எப்படி வர்ணித்தானோ அப்படியே அவனை ஈமான் கொள்ள வேண்டும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்ன சொல்லப்பட்டதோ சஹீஹான ஹதீஸ்ல அப்படியே நாம் அல்லாஹு தஆலா மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதை விட்டு வேறு ஒரு விஷயத்தை நாம் செல்லக்கூடாது. அல்லாஹை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று திருமறையில் இருக்கக்கூடிய வசனங்கள் எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவது சஹீஹான ஹதீஸ்கள் எப்படி சொல்லப்பட்டதோ அதே போலதான். மூன்றாவதாக நாம் எந்த ஒரு விஷயத்திற்கு நாம சென்று விடக்கூடாது. நான்காவது அல்லாஹு தஆலா மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்திருக்கிறான். அனைத்துமே அவன் தான் நிர்வகிக்கின்றான். அவன் தான் நமக்கு நம்முடைய அதிபதியும் என்னுடைய உயிருக்கும் உடைமைக்கும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் அவன் தான் எஜமான் என்றால் அவனையே வணங்க வேண்டும். இதுதான் தௌஹீதுல் உலூஹிய்யா, வணக்க வழிபாடு அனைத்துமே அல்லாஹ்வுக்காகத்தான் சமர்ப்பிக்க வேண்டும். இதான் லா இலாஹா இல்லல்லாஹ். நாம முன்கூட்டியே பார்த்தோம். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற என்ன அர்த்தம் பார்த்தோம்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப வணக்க வழிபாடு அனைத்துமே, எல்லா வகையான வணக்க வழிபாடு இபாதத் அனைத்துமே அவனுக்கு மட்டும்தான் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஏனென்றால் அவன்தான் நம்மை படைத்து நமக்கு அனைத்தையும் கொடுத்தவன். அவனுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும். அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும். இப்போ இபாதத் என்று பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய அல்லாஹ்வுடைய வெறும் தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத்து என்பது கிடையாது. இபாதத் என்பது அல்லாஹ்விடம் நாம் நம்முடைய பிரார்த்தனை வைப்பதும், அல்லாஹுக்கு முன்னால் நாம் கை கட்டி நிற்பதும், அல்லாஹுக்கு முன்னால் ருக்குவும் சுஜூது செய்வதும், அல்லாஹுக்கு முன்னால் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிய நிலையில் அல்லாஹ்விடம் நாம் நம்முடைய தேவைகளை முறையிடுவதும், பாவ மன்னிப்பு தேடுவதும், அவனையே சார்ந்திருப்பதும், அவன் மீது உறுதியான ஒரு நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையுடைய விஷயங்களை நாம் அமைத்துக் கொள்வதும் என்ற அனைத்துமே இபாதத். குர்பானி கொடுப்பதும் மற்ற அம்சங்கள் அனைத்துமே என்ன இபாதத். அதனால்தான் அல்லாஹ் தஆலா திருமறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சூரத்துல் அன்ஆமுடைய வசனத்தில் 162வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள், கூறிவிடுங்கள், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுசுகி என்னுடைய குர்பானி அறுத்து பலியிடுதல், வ மஹ்யாய என்னுடைய வாழ்வு, வ மமாத்தி என்னுடைய சாவு, என்னுடைய மரணம் அனைத்துமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லாத்துக்கும் இதற்கு தகுதியானவன், இதற்கு உரிமையாளன் யார்? அந்த ரப்புல் ஆலமீன், அனைத்து பிரபஞ்சத்துடைய ரப்பாக இருக்கக்கூடியவனுக்கு தான். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது அவனுடைய கட்டளின் பிரகாரம் நாம் வாழ்வதுதான் ஒரு அடிமையின் அடையாளமாக இருக்கின்ற. ஆக இதுல யாருக்கும் நம்ம எந்த விஷயத்தை நம்ம மற்றவர்களுக்கு செய்து விடக்கூடாது. இதை செய்வதுதான் என்ன? இணை வைத்தல் என்று. ஒன்று இணை வைத்தல் என்று பார்க்கும் பொழுது வெறும் சிலைகளை வணங்குவதோ கல்ல மண்ணை வணங்குறது மட்டும் கிடையாது. இணை வைத்தல் என்றால் அல்லாஹ்வுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய இபாதத்தை மற்றவர்களுக்கு செய்தாலும் இணை வைத்தல். அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய இபாதத்துல மற்றவர்களை சேர்த்து கொண்டாலும் இணை வைத்தல். ஷிர்க் என்பது இங்கு ரெண்டு நிலையிலும் வரும். ஒன்று தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத்து, குர்பானி இப்படி என்ற விஷயங்களை செய்வது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நாம செய்ய வேண்டும். இதை ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு செய்கின்றான். தர்கா வழிபாட்டில் இருக்கிறான், அங்க போயிட்டு குர்பானி கொடுக்கிறான், நேர்ச்சை கொள்கின்றான், தலையை உடல்நலம் சரியில்லை, உடல்நலம் சரியாகி விட்டதென்றால், குணமடைந்து விட்டேன் என்றால் இங்கு உன்னுடைய சந்திதானத்திற்கு வந்து இந்த இடத்துல நான் என்னுடைய தலையை சிரைப்பேன், என்னுடைய குழந்தைக்கு மொட்டையடிப்பேன், அல்லது அங்கு வந்து ஒரு நாள் இருப்பேன் என்று நேர்ச்சி கொள்வது நவுது பில்லாஹ் என்றால் இணை வைத்து அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆவை விட்டு இன்னாரிடமும் அன்னாரிடமும் கேட்டு விட்டோம் என்றால் அது இணை வைத்து. இது ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய இபாதத்துல மற்றவர்களையும் சேர்த்து விட்டோம், அதுவும் என்ன? இணை வைத்தல் தான். அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கின்றோம். அந்த குர்பானி கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக
நான் கொடுக்கின்றேன், இதுல இன்னாருடைய இந்த அவுலியாவுடைய பெயரை கொண்டும் அல்லது இங்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவருடைய நபரை கொண்டும் அவர் குர்பானி கொடுக்கின்றார், இதுவும் இணை வைத்தல். ஆம், நம்முடைய சார்பாக நாம கொடுப்பதுல தவறு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி செய்திருக்கிறாங்க, யா அல்லாஹ் என் சார்பாக இந்த குர்பானை ஏற்றுக்கொள்வாயாக. ஆனால் பெயர் யாருடைய அல்லாஹு தஆலாவுடைய பெயரை கொண்டு அறுக்கக்கூடிய விஷயத்தில் மற்றவர்களுடைய பெயரை கொண்டு அறுத்தார் என்றால், அல்லது அல்லாஹுக்காக அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய அல்லாஹுக்காக தொழக்கூடிய இந்த தொழுகை மற்றவர்களுக்கு அவர் அதுல சேர்த்து விட்டார் என்றால் இதுவும் இணை வைத்தல். இந்த இணை வைத்திலிருந்து நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கு. ஆக இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் அக்பர். இந்த அல்லாஹு தஆலா மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹு தஆலா தான் ரப்பு, அவன் அதில் தனித்தவனாக இருக்கின்றான், அல்லாஹு தஆலாவுக்கு அழகிய பெயர்களும் பரிபூர்ணமான தன்மைகள் அதில் அவன் தனித்தவன், அதற்கு உரிமையாளன் அவன் மட்டும்தான், அவன் எப்படி சொன்னானோ அப்படியே நாம் ஈமான் கொள்வோம். இது எப்படி இருக்கும், அவனுடைய முகம், விரல், கண்கள் என்று இதெல்லாம் எப்படி இருக்கும் என்ற அந்த தேடலில் நமக்கு அனுமதி கிடையாது. அதே போல அல்லாஹு தஆலாவுக்கு அனைத்து வணக்க வழிபாட்டையும் நாம சமர்ப்பிக்க வேண்டும். இதையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இதை தவிர இரண்டாவது அடிப்படை ஈமானுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது வானவர்கள் மீது ஈமான் கொள்வது. வானவர்கள் மீது ஈமான் கொள்வது என்றால் என்ன? எப்படி நாம் நம்பிக்கை கொள்வது? அல்லாஹு தஆலா நம்மை எப்படி படைத்தானோ அதே போல வானவர்கள் என்ற படைப்பினங்களை படைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அவர்களை ஒளியால் படைத்தான். அல்லாஹ் நம்மை களிமண்ணால் படைத்தான், இந்த மண்ணை கொண்டு படைத்தான். அல்லாஹ் அவர்களை ஒளியால் படைத்தான். அல்லாஹுடைய அவர்களும் அடியார்கள், அல்லாஹுடைய அவர்களும் அடிமைகள். அல்லாஹு தஆலாவுடைய படை அது, அல்லாஹுடைய படை. அல்லாஹுடைய எத்தனையோ படைகள் இருக்கு, அதில் ஒரு படை தான் வானவர்கள். அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹுடைய கட்டளையை மீற மாட்டார்கள். மனிதர்களைப் போல அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை அப்படியே அவர்கள் செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வானவர்கள். அவர்கள் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வானவர்கள் என்ற ஒரு படைப்பினம் இருக்கின்றது. ஏன் இங்கு பதிவு செய்யப்படுகின்றது? ஏனென்றால் சில பிலாசபி படிக்கிறோம் என்று இந்த குறிப்பாக தர்க்க ரீதியாக எல்லாத்தையும் லாஜிக்கையும் படிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த பிலாசபி படிக்கக்கூடியவர்களுடைய நிலை எப்படி இருக்கு, அவருடைய கட்டம் எந்த அளவுக்கு என்றால், உலக விஷயத்தை கொண்டு எல்லாத்தையும் தர்க்க ரீதியாக சிந்திக்கக்கூடிய விஷயத்தில், மார்க்க விஷயத்திலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் எந்த அளவுக்கு சென்று விட்டார் என்றால், அல்லாஹுடைய உள்ளமையை பற்றி அவர்களுக்கு சந்தேகம் வந்து ஆரம்பிச்சு. அல்லாஹுடைய உள்ளமை, அல்லாஹ் இருக்கு, அல்லாஹ்தான் எல்லாம் படைத்தானா, அல்லாஹ்வை யார் படைச்சான், இப்படி என்ற ஒரு கேள்வி வந்து கடைசியில இப்போ நாம பார்க்காத ஒரு விஷயத்தை எப்படி நாம ஈமான் கொள்ள முடியும்? அப்போ இது இந்த வானவர் என்பது படைப்பினங்கள்லாம் கிடையாது, நம்முடைய நற்குணங்கள் தான் வானவர்கள் என்று இப்படிலாம் இருக்கிறாங்க ஒரு கூட்டம். முஸ்லிம்களாக சொல்லக்கூடியவங்க ஒரு கூட்டம் இப்படி இருக்குன்னா, நம்முடைய குட் தாட், நம்முடைய குட் ஸ்பிரிட் தான் அந்த ஏஞ்சல், அந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. பாவமான எண்ணம் வருதா, அது ஷைத்தான். ஷைத்தான் என்ற ஒரு ஜின் என்பது ஒரு படைப்பினெல்லாம் கிடையாது, உங்களுடைய எண்ணங்கள் தான். பாவமான எண்ணங்கள் வந்ததுன்னா அதை என்ன செய்யறாங்க இவங்க, அதுதான் ஷைத்தான், ஜின் என்று கூறுகின்றார்கள். நல்ல எண்ணம் வந்தால் அதுதான் வானவர்களுடைய அந்த விஷயம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் குர்ஆனிலும் ஹதீசுகளிலும் நமக்கு எண்ணற்ற ஆதாரங்கள் இருக்கின்றது. வானவர்கள் என்ற ஒரு படைப்பினும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கான். இதன் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா வானவர்களை படைக்கக்கூடிய விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நாம் அவர்கள் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் முதலில் அவர்களுடைய சில பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறான். அந்த பெயரை கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஆம், இவர்களுக்கெல்லாம் பெயர் சூட்டப்பட்டது. சிலருடைய பெயர்கள் வந்து சொல்லப்படவில்லை, அவர்களுக்கு பொதுவாக நாம் ஈமான் கொள்வோம். பெயர் சூட்டப்பட்ட வானவர்கள் என்று பார்க்கும் பொழுது யார் யார் பேர் எல்லாம் தெரியும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகால் அலைஹிஸ்ஸலாம், முன்கர் நக்கீர், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், மலக்குல் மௌத், அஹ்சன்த். வேற அல்ஹம்துலில்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அந்த பெயர்கள் தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பு, அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட, அதையும் நாம் ஈமான் கொள்ள. இவர்களுடைய பொறுப்பு அல்லாஹுடைய இறை செய்தியை மக்களிடம், நபிமார்களிடம் கொண்டு வந்து கொடுப்பது.
எல்லா நபிமார்களுக்கும் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செஞ்சாங்க, அவர் தூதராக வந்து அதை ஒப்படைத்தார். அவருக்கு அல்லாஹு தஆலா பொறுப்பை கொடுத்து. அதே போல மீகால் அலைஹிஸ்ஸலாம் நாம் மழையை பொழிய வைத்து பூமியில் விளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் முழுமையாக அதை நிறைவேற்றினர். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் நாம் மறுமை நாளில் எப்பொழுது அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அந்த நாளில் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கட்டிடுவான், நீங்கள் இப்பொழுது சூர் ஊதுங்கள். அவர் ஊதாங்குழலினுடைய வாயில் வைத்த நிலையில் இப்பொழுதும் என்ன நின்று கொண்டு இருக்கிறார். அல்லாஹுடைய கட்டளை எப்பொழுது வரும், எப்பொழுது நான் அதற்கு கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் தன்னுடைய வாயில் அந்த சூறு ட்ரம்பிட் என்று சொல்லக்கூடிய ஊதாங்குழல் அதை வைத்தவாறு அவர்கள் இருக்கின்றார்கள். முதல் தடவை அவர்கள் ஊதும் பொழுது ஒட்டுமொத்த படைப்பினம் மடிந்துவிடும், யாருமே மிஞ்சி இருக்க மாட்டான். பிறகு அல்லாஹு தஆலா அவன் எப்பொழுது திரும்பவும் மறுமையான தீர்ப்பு நாளை ஏற்படுத்த விரும்புகின்றானோ அந்த நாளில் அல்லாஹு தஆலா இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாமை திரும்பவும் அல்லாஹு தஆலா அவரை உயிர்ப்பித்து இப்பொழுது நீங்கள் ஊதுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் ஊதுவார். அனைவரும் ஒட்டுமொத்த மனிதர்கள் கபரிலிருந்து எழுந்து நிர்வாணமாக கால அணி இல்லாமல் விருத சேதம் செய்யப்படாத நிலையில் மனிதர்கள் எல்லாம் ஒரு மைதானத்தில் திரண்டு வருவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த பாவத்தின் அடிப்படையில் தான் செய்த பாவத்தின் விளைவில் வேர்வையில் முழுகியிருப்பான். சிலர் கரண்டை கால் அளவுக்கு, சிலருக்கு கெண்டை கால் அளவுக்கு, சிலருக்கு முழங்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு மார்பு வரை மனிதன் என்ன செய்வான், அவன் வேர்வையில் முழுகியிருப்பான் அவனுடைய பாவத்தின் அடிப்படையில். அல்லாஹ் அக்பர். அங்கு சூரியன் உச்சத்தில் மிகவும் நெருக்கமாக இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும். மனிதனால் அங்க அதிக நேரம் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை ஏற்படும். அந்த வானவர்கள், அந்த இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூர் ஊதக்கூடியவர்கள். அதே போல மலக்குல் மௌத் அல்லாஹு தஆலா உயிரை பறிக்கக்கூடிய ஒரு வானவரை நியமனம் செய்திருக்கின்றான். அதே போல ஹமல்துல் அர்ஷ் என்று சொல்லக்கூடிய அர்ஷை சுமந்து இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் பொறுப்பை கொடுத்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா நாம் நம்முடைய இந்த குழந்தை மனிதன் பிறப்பதற்கு அவன் தன்னுடைய தாயின் கருவில் 120 நாள் ஆன பிறகு, 4 மாதம் ஆன பிறகு அல்லாஹு தஆலா ஒரு வானவரை அனுப்புகின்றான். அந்த வானவர் அந்த கருவில், அந்த சிசுவில் ரூஹை, உயிரை ஊதி 4 விஷயங்கள் எழுதுகின்றார்கள். 4 விஷயங்கள் எழுதுகின்றார். ஒன்று, அந்த மனிதன் அவனுடைய ரிஸ்க் என்ன கிடைக்கும், அவனுக்கு என்ன சாப்பிடுவான், என்ன தேடுவான், என்ன செய்வான், எல்லாம் அவனுடைய செயல்கள் எழுதப்படும். என்னெல்லாம் வேலை செய்வான் இந்த உலகத்துல பூமியில் இருக்கும் பொழுது. மூன்றாவது, அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய லைஃப் ஸ்பேன் எழுதப்படும். எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள், எத்தனை நொடிகள் இருப்பான், அல்லது அவன் இருப்பானா, உயிருடன் பிறப்பானா இல்லையே, அனைத்துமே எழுதப்படும். நான்காவது, அவன் மரணிக்கும் பொழுது நல்லவனாக மரணிப்பானா, அல்லாஹு தஆலாவுடைய அருள் பெற்று அவன் பாக்கியசாலியாக மரணிப்பானா அல்லது துர்பாகியசாலியாக மரணிப்பானா என்றும் என்ன எழுதப்பட்டு விடுகின்றது. இதுவும் என்ன வானவர்கள் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பொறுப்பை கொடுக்க. அது மட்டுமல்ல, வானவர்கள் இதுவும் இருக்கின்ற ஒரு கூட்டம், அவர்களுடைய வேலையே இப்படிப்பட்ட அமர்வுகளை தேடுவதுதான். பூமியில் அவருடைய இல்லங்களில், அவனுடைய இந்த பூமியில் எங்கெல்லாம் அல்லாஹை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் அவனுடைய நபியை பற்றியும் எல்லாம் நடத்தப்படுகின்றதோ, பாடங்களும் பயான்களும் நடத்தப்படுகின்றதோ, அங்கு வந்து அமரக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அமர்ந்து விட்டு இங்கு நாம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையும் கேட்டு நம்முடைய அனைத்து துஆக்களையும் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை அறியக்கூடியவனாக இருக்கின்றான். கேட்பான் அல்லாஹு தஆலா. புகாரில் வரக்கூடிய அந்த நீண்ட ஹதீஸ்ல, என்னுடைய அடியானை எப்படி விட்டு வந்தீர்கள்? அல்லாஹ்வே, உன்னை துதிக்கின்றார்கள், உன்னை தஸ்பீஹ் செய்கின்றார்கள், உன்னை புகழ்கின்றார்கள், உன்னை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஆர்வமுடன் இருக்கின்றார்கள். சரி, என்ன பார்த்தாங்களா? அல்லாஹ்வே, உன்னை பார்க்கவில்லை. என்ன பார்க்காமலும் இவ்வளவு ஆர்வம் அவங்களுக்கு இருக்கா? இவ்வளவு என்னை பற்றி என்னை புகழ்கின்றார்கள், தஸ்பீஹ் செய்கின்றார்கள், என்னை பார்த்து விட்டார்கள், அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வே, அவர்கள் உன்னை தஸ்பீஹ் செய்வதும் உன்னை புகழ்வதிலும் மிகைத்து விடுவார்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். அடுத்ததாக அல்லாஹ் கேட்பான், சரி என்ன அவங்களுக்கு தேவை, என்ன கேட்கிறாங்க என்னிடம்? எஸ்அலூனக்கல் ஜன்னா,
அல்லாஹ்வே, உன்னிடம் சொர்க்கத்தை தான் நாடுகின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் வந்து அமர்வதும் கேட்பதும் என்ற பொறுமையுடன் இருந்து விஷயங்கள் அனைத்தும் என்ன, சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும், சொர்க்கத்தை நாம் பெற வேண்டும் என்ற எண்ணம் தான் அவருக்கு இருக்கு. அதுதான் கேட்கிறாங்க. அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தார்களா? அல்லாஹ்வை அவர்கள் பார்க்கவில்லை. எப்படி இருக்கும் அவருடைய நிலை? சொர்க்கத்துடைய அந்த சுப வாழ்க்கையும் அந்த சுப்ஹானல்லாஹ் அந்த அருள் மிக்க அந்த இடத்தை பார்த்து விட்டார்கள் என்றால், யா அல்லாஹ், அவர்கள் அதை பார்த்து விட்டார்கள் என்றால் அதை அடைவதற்காக இன்னும் விரைவாக நன்மையான அமல்களை செய்வார்கள். சரி, எந்த விஷயத்திலிருந்து என்னுடைய பாதுகாவல் தேடுகின்றார்கள்? யா அல்லாஹ், நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுகின்றார்கள். நரகத்தை பார்த்தார்களா? இல்லை அல்லாஹ், நரகத்தையும் அதனுடைய வேதனைகளையும் பார்க்கவில்லை. எப்படி அதனுடைய வேதனைகளும் தண்டனைகளையும் அதில் இருக்கக்கூடிய நெருப்புகளையும் அதில் இருக்கக்கூடிய பலவிதமான தண்டனைகள் பார்த்து விட்டார்கள், என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வே, இன்னும் அதிகமாக உன்னிடம் பாதுகாவல் தேடுவார்கள். அதை விட்டு எப்படியாவது விரைந்து ஓட வேண்டும் என்பதற்காக அவர்கள் உன்னுடைய பாதுகாப்பை அவர்கள் தேடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வானவர்கள் சொன்ன பிறகு அல்லாஹு தஆலா அந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல அல்லாஹு தஆலா அந்த வானவர்களை பார்த்து கூறுகின்றான், உஷ்ஹிதுக்கும் அன்னி கஃபர்து லக்கும், நீங்க சாட்சியாக இருங்க வானவர்களே, அவர்கள் கேட்ட அனைத்து விஷயத்தையும் நான் என்ன செய்தேன், அவர்களுக்கு மன்னித்து விட்டேன், அவர்கள் கேட்ட விஷயத்தை நான் கொடுக்கின்றேன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு வானவர், அல்லாஹ்வே, அந்த அவையில ஒரு நபர் வந்தார், அவருடைய எண்ணம்லாம் இதெல்லாம் கிடையாது, அவர் கேட்ட விஷயங்கள்லாம் இல்லை, சும்மா வந்தாரு, இப்படி கடக்கும் பொழுது வெக்கப்பட்டாரு, அங்கிருந்து கடக்குமனே, அல்லது ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு என்று வந்தாரு, அல்லது தன்னுடைய தோழி கூப்பிட்டாங்க என்று வந்தாங்க. அவளுக்கு என்ன செய்யணும்? அவளுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணுக்கும் அல்லது அந்த ஆணுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய எண்ணம் இது இல்லையே. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு திரும்பவும் பரிவு செய்வான், இதற்கும் நீங்கள் சாட்சி இருங்கள், அப்படிப்பட்டவனையும் என்ன நான் மன்னித்து விடுகின்றேன், அவனுக்கும் இவர்களுக்கு என்ன கொடுக்கின்றனோ அது கொடுக்கின்றேன். ஏனென்றால் இந்த அவையில் என்னை பற்றி அறியக்கூடிய, என்னை பற்றி என்னுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய இந்த அவையில் யாரும் நிராசைப்படுத்தப்பட மாட்டார். அல்லாஹ், இது நமக்கு போதாதங்க. நம்முடைய நேரங்களை நம்ம செலவு செய்கின்றோம், நாம் இங்கு வந்து அமருகின்றோம், நம்முடைய நேரங்களெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் விட்டு விட்டு வருகின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் எந்த ஒரு எண்ணத்தை இல்லாமல் வந்தவனுக்கே இவ்வளவு அல்லாஹ் தஆலா கருணையாளன் என்றால், நாம வீட்டை விட்டு வரும் பொழுதே அல்லது நமக்கு எப்பொழுது இந்த பாடமோ அல்லது மார்க்க விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று இங்கு மட்டுமல்ல, வெளியே எங்கு நமக்கு ஒரு சரியான ஒரு மார்க்க போதனைகள் நமக்கு கொடுக்கப்படுது என்று கேட்டால் நாமும் அதற்கு தயாராகின்றோம். அதற்காக ஷெடியூல்லாம் நம்ம போட்டுருவோம். நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் அழைத்து கொண்டு செல்கின்றோம் என்றால், அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு நன்மையை ஏற்படுத்துவான், எவ்வளவு அவர்களுக்கு அவன் மீது கருணையாளனாக இருப்பான் என்று நாம் நினைவு கொள்ள வேண்டும். இப்போ வானவர்களுடைய விஷயத்தை நாம் ஈமான் கொள்வது இதுவும் நமக்கு சொல்லப்பட்டதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா வானவர்களுடைய தோற்றத்தை பற்றியும் சொல்லும் பொழுது அதையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா வானவர்களை நம்மை விட பல மடங்கு பெரிய நிலையில் அல்லாஹ் தஆலா படைத்தான். படைப்பினங்களில் பெரிய படைப்பினங்கள் அவர்களும் ஒரு படைப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஸஹீஹ் என்று தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வானவர்களுடைய தோற்றத்தை பற்றி தன்னுடைய சஹாபாக்களுக்கு வர்ணிக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துறாங்க. ஆதீன லி அன் உஹத்திஸ அன் மலக்கின் மின் மலாயிகத்தில்லாஹ் மின் ஹமலத்தில் அர்ஷ், எனக்கு அனுமதிக்கப்பட்டது, எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது உங்களுக்கு வானவர்கள், அல்லாஹ்வுடைய வானவர்களில் ஒரு வானவரை பற்றி வர்ணிப்பதற்காக, ஒரு வானவரை பற்றி உங்களுக்கு தெரிவிப்பதற்காக எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர்கள் யார்? ஹமலத்துல் அர்ஷ், அர்ஷை, அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த வானவர்களை பற்றி உங்களுக்கு அங்கு அவரை பற்றி தெரியப்படுத்துவதற்காக எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர் எப்படிப்பட்டவர்? இன்னமா பைன ஷஹ்மதி உத்னிஹி இலா ஆத்திகிஹி மஸீரத்து 700 ஆம். அல்லாஹ் அக்பர். அந்த வானவருடைய தோற்றம் எப்படி என்றால், அவர்களுடைய தோல்புஜம், வானவருடைய தோல்புஜமும் காது, இந்த காதுடைய நுனி, இதற்கு இடைப்பட்ட காலம் பார்த்தால் 700 வருடம். ஒரு மனிதன் ஒட்டகத்தையோ அல்லது குதிரையோ அல்லது ஒரு பறவை இங்கிருந்து
இங்கு வரைக்கும் வர வேண்டும் என்றால் வானவர்களுடைய நிலை எப்படி என்றால் அல்லாஹ் அக்பர் 700 வருடம் ஆகும். சஹீஹான ஹதீஸ், அபுதாவுதில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு இலா மஸீர் ஆதிகி மஸீரத்து 700 ஆமின், 700 வருஷம் ஆகும். யோசிச்சு ஒரே இங்க இருந்து இங்கு நமக்கு ஒரு பறவை இங்க உட்கார்ந்தாலே என்ன இங்கே இடிக்கும். ஆனா அல்லாஹ் அக்பர் அந்த அந்த படைப்பினத்தை எப்படி படைச்சிருப்பான். இன்னொரு ஹதீஸில், புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் பொழுது அல்லாஹு தஆலா வானவர்களுக்கு நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு 700 இறக்கைகளை அல்லாஹு தஆலா அவன் படைத்திருக்கின்றான். ஒரு இறக்கை அவர்கள் விரித்தார்கள் என்றால் ஒரு திசையே மறைந்துவிடும். டோட்டல் ஹாரிசானே முழுமையாக மறைந்துடும். அப்படிப்பட்ட தோற்றமுள்ள நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்படி அல்லாஹு தஆலா சில வானவர்களுக்கு 2 இறக்கைகள், 3 இறக்கைகள், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா விரும்பிய அளவுக்கு படைத்திருக்கிறான். இவர்கள் எல்லாம் என்ன சுப்ஹானல்லாஹ் மாபெரும் படைப்பினங்கள் ஒன்று. யோசிச்சு பாருங்க, இமேஜின் செய்யுங்க, இங்கிருந்து இங்க போறதுக்கே 700 வருஷம் ஆகும் என்றால் ஒரு பறவைக்கு யோசிச்சு எவ்வளவு பெரிய ஒரு தோற்றமுள்ள அந்த படைப்பினம் இருக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹு தஆலாவுடைய கருணை மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை நாம் பார்க்கும் அளவுக்கு வைக்கல. வச்சிருந்தான்னா இந்த உலகத்தில் நம்ம இருந்திருக்கவே மாட்டோம். நாம சுகத்தை அனுபவித்திருக்க மாட்டோம், மகிழ்ச்சியாக இருந்திருக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய தோற்றமுள்ள படைப்பினம் நமக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிற என்ன ஆகும்? நாம் அவர்களுக்கு முன்னால் எப்படி இருப்போம்? எறும்பு எப்படி ஊர்ந்து செல்கின்றதோ அதுதான் நாம இருப்போம். அல்லாஹ் அக்பர். ஆனா அல்லாஹுடைய ரஹ்மத்து அவர்களை நம்முடைய கண்களிலிருந்து மறைத்தது பெரிய ஒரு கைர், பெரிய ஒரு கைர். அதை பார்த்து விட்டு நம்மால இந்த உலகத்தில் வாழ முடியும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களோ, கபரில் நடக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு காண்பிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டால் நீங்கள் சிரிப்பதை குறைத்துக் கொள்வீர்கள், அழுவதை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் அல்லாஹ்விடம் நான் விரும்பினேன், இந்த வேதனைகளும் இந்த கபரில் என்ன நடக்கின்றது என்று உங்களுக்கு கொஞ்சம் காண்பிப்பதற்காக அல்லாஹ் அதை காண்பித்து விட்டான் என்றால் நீங்கள் உங்களுடைய மையத்தை நீங்கள் அடக்கம் செய்வதை விட்டு விடுவீர்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் என்ன? அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை, இதெல்லாம் மறைத்து இருக்கின்றான் என்றால் அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய ஒரு இஹ்சான், பெரிய ஒரு உபகாரம். இதன் மீதும் நம்ம ஈமான் கொள்வது நமக்கு மார்க்க நோக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா வானவர்களை படைத்து யோசிச்சு பாருங்க, இந்த வானவர்கள் நமக்காக மக்ஃபிரத், அதற்காக அவர்கள் நேசிக்கணும். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு துவா செய்யறதே பெரிய விஷயம். துவா செய்யுங்க என்று சொன்னாலே நமக்கு நினப்பு வருதா இல்ல தெரியல, இது யதார்த்தமான விஷயம், இது உண்மையானதுதான். யாராவது செய்யறாங்க துவா செய்யுங்க என்று சொல்றாங்க பாத்தீங்களா, நீங்க அந்த துவாவை வைத்துக் கொள்ளாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சீங்க, அங்கேயே துவா செஞ்சிருங்க, அங்கேயே துவா. ஏன்னா அதை எடுத்துட்டு சரிங்க என்று சொல்லிட்டு அதற்கு பிறகு நம்ம அதை மறந்துட்டோம்னா, அதனால தான் சுப்ஹானல்லாஹ் அந்த வானவர்கள், குறிப்பாக சவுதி மாணவர்கள் சவுதியுடைய மாணவர்கள், ஸ்டூடெண்ட்டுடைய யாராவது அவங்க ஃப்ரெண்டோ அல்லது அவங்களுடைய கலீக் துவா செய்ப்பா என்று சொன்னா என்ன செய்வாங்கன்னா, நீ எனக்கு ஒரு நிபந்தனையுடன் நான் எடுத்துக்கிறேன், நான் நினைப்பு இருந்தா கண்டிப்பா உனக்கு துவா செய்யும், இல்ல என்ன மன்னிச்சிரு என்று இந்த ஒரு விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்ளனா நான் அதை எடுத்துக்க, இல்லைன்னா எனக்கு அந்த பொறுப்பை நீ கொடுத்துடாத. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பேணுதலாக இருக்கக்கூடிய நிலை சில மாணவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலை இருந்து. இப்போ சுப்ஹானல்லாஹ், ஆக இந்த விஷயத்தை நாம நினைவுக்குள்ளுங்க, வானவர்கள் நமக்காக துவா செய்யறாங்க. மார்க்க கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு இந்த அமர்வில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், சிறுவராக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக, அனைவருக்கும் வானவர்கள் நமக்காக துவா செய்யறாங்க. மார்க்க கல்வி தேடக்கூடியவர்களுக்கு வானவர்கள் நமக்காக துவா செய்கின்ற எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் அக்பர். அந்த வானவர்கள் கேட்கக்கூடிய துவா நிராகரிக்கப்படாது, ஏன்னா பாவம் என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நாம் இங்கு அமர்ந்து இருக்கின்றோம். நமக்காக கடலில் இருக்கக்கூடிய மீன்களும் சிமிங்களும் எல்லாம் அனைத்துமே நமக்காக என்ன துவா செய்கின்றது என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த கல்வி கற்கக்கூடிய விஷயத்தினால். ஆக இதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய அமர்வுகள், நாம் எங்கு அமர்ந்தாலும் சரி, மார்க்க கல்வி கற்கின்றோம் என்றால் அங்கு நினைவு கொள்ளுங்கள், இந்த வானவர்கள் படைப்பினம் அல்லாஹுடைய அடியார்கள், அடிமைகள் எனக்காக துவா செய்யறாங்க, எனக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்ற என்ற உணர்வோடு உட்காரும் பொழுது ஆர்வத்துடன் நம்ம கற்கக்கூடிய, நம்ம கல்வி கற்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அதே போல இங்கு
வானவர்களுடைய விஷயங்களிலும் அல்லாஹு தஆலா வானவர்கள் அவனுடைய படையாக அவன் அமைத்திருக்கின்றான். அந்த படையை கொண்டு அல்லாஹு தஆலா முஃமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா சந்தர்ப்பம் வரும் பொழுது அல்லாஹு தஆலா உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அதனுடைய வரலாற்றை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நாம் பார்த்தோம். பத்ருடைய யுத்தத்தில் 313 சஹாபாக்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு உதவியாக அல்லாஹு தஆலா தன்னுடைய படையை 1000 கணக்கான படையை அல்லாஹு தஆலா இறக்கி அவர்களுக்கு உதவி புரிந்தான். இப்படி எந்த அளவுக்கு முஃமின்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய அனைத்து விஷயத்துடைய பிரச்சனையுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்கின்றான். எப்பொழுது மனிதன் நானாகவே என்னுடைய இந்த பிரச்சனையை எங்கெல்லாம் தேடிக்கொள்ளலாம் என்று முயற்சி செய்வானோ அல்லாஹ்வை விட்டு அவனுக்கு அவனுடைய பொறுப்பு, அவனுடைய பிரச்சனை அவன் பொறுப்பே கொடுக்கப்படுது. எப்பொழுது மனிதன் அல்லாஹு தஆலாவிடம் சாருவானோ, அல்லாஹு தஆலாவிடம் டிபெண்ட்ஸ் ஆவானோ, ரிலாய் ஆவானோ, அல்லாஹு தஆலா அவனுடைய பொறுப்பு எடுக்கிறான். இல்ல நானே பார்த்துக்கொள்றேன் என்றால் அல்லாஹு தஆலா சரி நீனே பார்த்துக்கொள். ஆக எப்பொழுதுமே அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தில் நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய அந்த ஹதீஸையும் நாங்கள் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்ல ஒரு அல்லாஹுடைய இல்லத்தில் நாம் கூடும் பொழுது அங்கு வானவர்கள் வந்து உட்கார்ந்து இறக்கைகளை சூழ்ந்து கொள்கின்றார்கள். அவர்கள் மீது சக்கீனா என்று சொல்லக்கூடிய நிம்மதி, அந்த அமைதியை ஏற்படுத்துகின்றார்கள். அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள் என்ற இந்த முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸும் நாம இதை பார்க்க இருக்கின்றோம். இது இரண்டாவது. மூன்றாவது விஷயங்கள் பார்க்கும் பொழுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஈமான், வேதங்கள் மீது ஈமான் கொள்வது. அல்லாஹு தஆலா இறக்கிய வேதங்கள் எதற்காக இறக்குகின்றான்? இந்த உலகத்தில் மனிதன் அவன் அல்லாஹ் தன் படைத்த இறைவன் விரும்பிய வாழ்க்கை வாழ்வதற்காக. அது ஒரு கைடன்ஸை போல அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கேட்டலாக், நமக்கு ஒரு மேனுவல். இந்த உலகத்துல நாம எப்படி வாழ வேண்டும் என்ற மேனுவல். ஒரு சாதாரண ஒரு கேட்ஜெட்ஸ், ஒரு மொபைலை புதுசாக வாங்குறோம், அதை படிக்காம நாம் இஷ்டத்துக்கு பயன்படுத்தினோம்னா அது கெட்டுதான் போகும். இதுக்கு நமக்கு சின்ன பையன்ல இருந்து பெரியவருக்கு நமக்கு தெரியும். இப்படி இருக்கும் பொழுது இது ஸ்பாயில் தான் ஆகும் என்று நமக்கு தெரியும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு படைப்பினத்தை படைத்து அல்லாஹு தஆலா நீ எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்துல நீ எப்படி இருக்கணும் என்று ஒரு கைடாக திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான். மற்றும் இதற்கு முன்னால் சமுதாயங்களுக்கு மற்ற வேதங்களையும் அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான். அதை நாம் எடுத்துக்கொண்டு அதன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நாம் அல்லாஹ் விரும்பிய வாழ்க்கை வாழலாம், நாம் மனிதர்களாக வாழ முடியும். அப்போ இந்த திருமறை, இந்த அல்லாஹு தஆலாவுடைய ஸ்கிரிப்சர்ஸ், அல்லாஹு தஆலாவுடைய வேதங்கள் இறக்கப்பட்டது மனிதர்களுக்கு நேர்வழி காண்பிப்பதற்காக. இது முஸ்லிமுடைய சொத்து கிடையாது. குறிப்பாக திருமறை குர்ஆன் எல்லா மனிதர்களுக்கும் அன்புக்குரியவர்களே. மற்ற மதத்துல சில புத்தகங்களை படிக்கிறதே என்ன குற்றம். அதை படிச்சுட்டா ஈயத்தை காட்சி என்ன செய்வாங்க, அவங்களுடைய காதுல அதை ஊற்றுவாங்க. இப்படி என்ற நிறைய நிலை இருக்கு. ஆனால் இந்த வேதம் முஸ்லிம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த படைப்பினங்கள், ஒட்டுமொத்த மனிதர்கள், ஏன் ஜின்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை நேர்வழியாக அமைத்திருக்கின்றான். நம்முடைய அண்டை வீட்டார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் மொழியிலும் மற்ற மொழியிலும் நம்ம கொடுப்பது அனுமதிக்கப்பட்ட, நம்ம கொடுக்கணும். அவர்கள் கண்ணியமான முறையில் படிக்கக்கூடியவர்களுக்கு நம்ம கொடுக்கும். அறிமுகப்படுத்தினோம் என்றால் தான் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய அழகான விஷயங்கள் தெரியும். இது இனிமையான ஒரு இஸ்லாம், இது எல்லா மக்களுக்கும் ஒரு நேர்வழி காட்டக்கூடியது என்று அவர்களுக்கு தெரியும். இல்லை என்றால் நாம் வைத்துக்கொண்டு நாம் அதை சரியாக பயன்படுத்துவது கிடையாது. நமக்கு பயன்பாடு எப்போங்க குர்ஆன் பயன்பாடு? ஒன்று ரமதான், இல்ல யாராவது வீட்டுல மையத்தானா உட்காந்து சரௌண்டிங்ல உட்காந்துக்கிட்டு படின்னு சொல்லிட்டு உட்காந்து வர்றவங்க எல்லாம் உட்காந்து படிச்சு என்ன செய்வாங்க, படிச்சு அவருக்கு என்ன செய்யறது, அவருக்கு இல்ல புது வீட்டு புகும் பொழுது தலையில குர்ஆனை கொண்டு எடுத்துருவோம். அல்லது பெண் திருமணம் முடிச்சு போறாங்கன்னா புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது அங்க கூடவே சீதனத்தோட முதல் விஷயம் எது? குர்ஆன் போகுது. எங்க எடுத்து மேல வைத்து விடுகின்றோம். ஏன் பசங்கள்லாம் அப்படி கை வச்சக்கூடாது. ரொம்ப திரும்ப எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா இது மாதிரி சிச்சுவேஷன், யாராவது மௌத்தானாங்க அல்லது ஏதாவதுன்னா, இல்ல வீடு மாத்தணும்னா, இதுதான் ஒரு யதார்த்தமாக இருக்கு. அல்லது நம்முடைய அதிகப்படியாக நம்முடைய நிலை என்ன இருக்கு, குர்ஆனை ஓதுகின்றோம், திலாவத் செய்கிறோம். ஆனால் இது திலாவத்திற்காக மட்டும் இறக்கப்படல, இதை அமல்படுத்துவதற்காக இறக்கப்பட்டது. ஆனால் இந்த சமுதாயம் என்ன செய்து கொண்டு விட்டது? திலாவத் தான் அமல் என்று செய்து கொண்டது. இந்த குர்ஆன் இறக்கியதே எதற்காக?
லியுஅமல பிஹி ஃபத்தஹதன் நாசு கிராஅத்தஹு அமலா அவ் கமா கால ரஹிமஹுல்லாஹ். இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதே இதன் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காகத்தான். ஆனால் மக்கள் இதை ஓதுவதே அமலாக ஆக்கி கொண்டார்கள் என்று சில வாக்கியங்கள் நமக்கு வருகின்றது. ஆக திருமறை குர்ஆன் மீது, இந்த வேதங்கள் மீது ஈமான் கொள்வது நம் மீது கடமை. அதில் அல்லாஹு தஆலா சில வேதங்களை என்ன செய்திருக்கிறான், அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டிருக்கிறான். சிலருடைய பெயர்களை குறிப்பிடல. பொதுவாகவே எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான். அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்கள், எவ்வளவு நபிமார்கள் சொல்லப்பட்டது, நமக்கு சொல்லப்பட்டது 25 நபிமார்களுடைய பெயர்கள். அதை தவிர எண்ணற்ற நபிமார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹு தஆலா நேர்வழி காண்பிப்பதற்காக, அல்லாஹ் எப்படி விரும்புகின்றன அதன் பிரகாரம் வாழ்வதற்காக அவர்கள் கைடு செய்யக்கூடியவர்களாக அனுப்பப்பட்டாங்க. பொதுவாக எல்லா நபிமார்கள் மீது நாம் ஈமான் கொள்வோம். பிரத்யேகமாக நபி யாருடைய பெயர் எல்லாம் சொல்லப்பட்டது அவர்கள் மீது. அதே போலதான் எல்லா நபிமார்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டது. பெயர் சொல்லப்பட்ட வேதங்கள் நாம் பிரத்யேகமாக அதை எஸ்பெஷலி எக்ஸ்க்ளூசிவ் நாம் என்ன செய்வோம், அதை ஈமான் கொள்வோம். அதில் தௌராத், ஜபூர், இன்ஜீல், சுஹஃப் இப்ராஹிம், அதே போல சுஹஃப் மூசா, குர்ஆன், இந்த வேதங்கள் குர்ஆனில் நமக்கு பதிவாக இருக்கின்றது. இதன் மீது நாம் ஈமான் கொள்வோம். ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டது. இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டது. சுஹஃப் பதிவேடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டது. அதே வசனத்தில் சுஹஃப் இப்ராஹிம் மூசா என்ற வசனம் வருகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த ஏடுகள் கொடுக்கப்பட்டது சில விஷயங்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது கடைசியாக இறக்கப்பட்ட வேதம் இந்த திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆன் எல்லா வேதங்களையும் என்ன ஆக்கிவிட்டது, காலவிதியாக எக்ஸ்பைர்ட், அவுட்டேட்டடாக ஆயிடுச்சு. அந்த காலத்தில் வேதங்கள் கொடுக்கப்பட்ட பிறகு மக்கள் என்ன செய்தார்கள், அதை பாதுகாக்க வேண்டும். ஆனால் அதில் மாற்றத்தை ஏற்படுத்தி சில விஷயங்களை அதை மாற்றியமைத்து, சில விஷயங்களை அகற்றி, சில விஷயங்களை கூட்டி குறைத்து என்று செய்ததனால அந்த வேதங்கள் அனைத்துமே அசல் ரூபத்தில் இப்பொழுது கிடையாது. இப்பொழுது பைபிள் என்று சொல்லக்கூடிய புத்தகம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களிடம் என்ன இருக்குது, ஆக்சுவலி அது ஓல்ட் டெஸ்டமென்ட் மற்றும் நியூ டெஸ்டமென்ட், தௌராத்துடைய ஒரு பாகமும் அதே போல இன்ஜீலுடைய ஒரு பாகத்தை கொண்டுதான் இங்கு பைபிள் என்ற பெயரில் இருக்கு. ஆனா அது அசல் ரூபத்தில் இல்லை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய பிறகு, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இன்ஜீல் கொடுக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, முழுமையாக மாற்றமைக்கப்பட்டது. தனக்கு சாதகமாக விஷயங்கள், நிறைய விஷயங்களை இங்கு அமைத்துக் கொண்டார்கள். அதில் அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை இறக்கி இதனுடைய பாதுகாப்பை தன்னுடைய பொறுப்பில் அவன் ஆக்கிக் கொண்டான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நிச்சயமாக இந்த நினைவூட்டல் கூடிய இந்த திருமறை குர்ஆன் நாமே இதை இறக்கினோம், நிச்சயமாக இதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹு தஆலா இதனுடைய பாதுகாப்பை ஏற்படுத்தி அவன் தன்னுடைய பொறுப்பில் வைத்துக் கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ் 1400 கிட்டத்தட்ட 15 நூற்றாண்டு 1500 வருஷம் ஆயிடுச்சு. இதுவரை இந்த திருமறை அதே அசல் ரூபத்தில் இருக்கு. ஏன்னா நாம 1446 இருக்கோம். 1446 இது எதன் அடிப்படையில், ஹிஜ்ராவின் அடிப்படையில. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த வஹி கொடுக்கப்பட்டது எப்பொழுது, இன்னும் ஒரு 13 வருஷம் எக்ஸ்ட்ரா கூட்டிக்குங்க. அப்போ 1446, 46ல 13 சேர்த்து எவ்வளோ, 59. சுப்ஹானல்லாஹ் 1459 வருஷம் ஆயிடுச்சு இந்த திருமறை இறங்கி. அல்லாஹு தஆலா இதை அப்படியே பாதுகாத்திருக்கின்றான். அவன் எதுவரை அவன் நாடுகின்றானோ அதை முழுமையாக பாதுகாக்கப்படும். அதற்கு பிறகு அதனுடைய கியாமத்துடைய அடையாளங்களில் அதனுடைய எழுத்துக்கள் அது உயர்த்தப்படும் முழுமையாக. அதே போல அல்லாஹு தஆலா உலமாக்களுக்கு மௌத்தை கொடுத்து, அறிஞர்களுக்கு மௌத்தை கொடுத்து இந்த கல்வி அல்லாஹு தஆலா உயர்த்தி விடுவான். இப்போ இந்த இந்த வேதம் புத்தகம், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆன், இதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்த முடியாது. அதை அல்லாஹு தஆலா முழுமையாக பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் என்று ஈமான் கொள்வதும் இது நமக்கு நேர்வழி காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. யோசிச்சு பாருங்க, சின்ன ஒரு ப்ராஜெக்ட் செய்தாலே அதுக்கு எல்லா ப்ரொசீஜர் செய்து இதன் பிரகாரம் இதை செய்தாதான் இது ஓடும் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் நமக்கு இதன் பிரகாரம் நீ வாழ்ந்து
வருவீராக என்று அல்லாஹ் நமக்கு ஒரு கைடை கொடுத்திருக்கான், ஒரு மேனுவலை கொடுத்திருக்கான், திருமறை குர்ஆன். அதை விட்டு மனிதன் நான் ஏன் மனம் போன போக்கில் நான் செல்வேன், மக்கள் பொண்ணு வாழக்கூடிய முறைதான் நானும் வாழ்வேன் என்று இருந்தால் அவனுக்கு கை சேதம் தான், இம்மையிலும் சரி மறுமையிலும் கை சேதம் தான் ஆகும். ஆக இந்த திருமறை குர்ஆனை கொண்டு இதன் பிரகாரம் வாழ்ந்தவருக்கு அல்லாஹுடைய தரப்பில் எப்பொழுதுமே உதவி இருக்கு. நம்முடைய மொஹப்பா, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அல்லாஹுடன் நம்முடைய மொஹப்பா இருக்கின்றதென்றால் அவனுடைய வார்த்தைகளுடன் நம்முடைய மொஹப்பா இருக்கும், அவருடைய கலாமுடன் நம்முடைய மொஹப்பா இருக்கும். எந்த அளவுக்கு ஷேக் சுலைமான் ருஹைலி மிகப்பெரிய ஒரு அறிஞரும், மஸ்ஜித் குபாவுடைய அறிஞரும், அதே போல சவுதியுடைய இருக்கக்கூடிய மூத்த அறிஞர்களுடைய பட்டியல் அவருடைய பெயரும் வருது, ஷேக் சுலைமான் ருஹைலி ஹஃபிதல்லாஹ். அவர்கள் தன்னுடைய உரையில் சொல்லும் பொழுது, உன்னுடைய நேசம் அல்லாஹு தாலாவுடன் எவ்வளவு இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும் என்றால் உன்னுடைய தொடர்பு குர்ஆனுடன் எவ்வளவு இருக்கு என்று பார்த்துக்கொள். உன்னுடைய தொடர்பு எந்த அளவுக்கு நாள்தோறும் குர்ஆனை நீ படிக்கக்கூடியவனாகவும் அதை புரியக்கூடியவனாகவும் அதனுடைய தொடர்பை நீ வைக்கக்கூடியவனாக இருக்கின்ற என்றால் நீ அல்லாஹு தாலாவை நேசிக்கின்ற. ஏனென்றால் அல்லாஹு தாலாவை நேசிக்கக்கூடியது அவனுடைய வார்த்தைகளை நேசிப்பது. நமக்கு மத்தியில் அல்லாஹுடைய வார்த்தைகள் திருமறை குர்ஆனுடைய வடிவத்தில் இருக்கு. அதை நாம தொடர்ச்சியாக படிப்பதும் அதை புரிந்து கொள்வதும் முயற்சி செய்து அதை உலமாக்களுடைய மேற்பார்வையில் தஃப்சீருடைய விஷயங்களை அறிந்து கொள்வது எந்த அளவுக்கு நாள்தோறும் தொடர்பு வைப்போமோ அந்த அளவுக்கு நம் மஹப்பத்தை நாம் வைப்போம். ஏனென்றால் யாரை நாம் நேசிக்கிறோமோ அதிகமாக ஃபாலோ செய்யறோமா இல்லையா? யதார்த்தமா நம்ம பசங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய இருப்பாங்க, வியூஸ் இருக்கு, ஃபாலோவர்ஸ் இருக்கா இல்லையாமா? டெய்லி அவன் என்ன அப்டேட் போடுறாரோ கரெக்டா கணக்கச்சிதமா இருக்கும். தொழுக போனாலும் சரி, ஒரு சவுண்டு பாப்அப் அடிச்சுதுன்னா அவன் சலாமும் இங்க செல்வானு தெரியும், இங்க எடுத்து இவங்களுக்கு வரைக்கும் சலாம் சொல்ல மாதிரி இருக்கும். இருக்கா இல்லையா? வாட்ஸ்அப்ல பாக்குறோமா இல்லையா? பாருங்க, சில வாலிபர் சிரிப்பு வருது, உஸ்தாத் கரெக்டா அப்படியே சொல்றாரு பாருங்க. சலாம் சொன்ன பிறகு ஏதோ இவருக்கு வஹி வந்த மாதிரி, சொல்லுங்க என்னுடைய எஜமானி என்ன கட்டளை வந்தது, வாட்ஸ்அப் பாப்பாரு. அது மாதிரி நிலை நம்முடைய நிலைக்கு. ஆனால் அல்லாஹு தஆலா நமக்கு திருமறையில எத்தனையோ வசனங்கள் நமக்கு மெசேஜாக அனுப்பியிருக்கிறான். என்னைக்காவது உட்கார்ந்து எனக்கு இவ்வளவு மெசேஜ் வந்திருக்கு அல்லாஹ்வுடைய தரப்புல, இதுல என்ன என்னுடைய இறைவன் சொல்லியிருக்கிறான் என்று பார்த்தோமா? மிக குறைவானவர்கள், சொற்பமானவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் இந்த அமர்விலும் மக்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பு வைப்பதற்காக, அவனுடைய வேதத்துடன் அவனுடைய திருமறை குர்ஆனுடன் தொடர்பு வைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். முதுமை வயது அடைந்தும் அவர்கள் இதை குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை பற்றி அறிய வேண்டும் என்று அல்ஹம்துலில்லாஹ் ஆர்வம் இருக்கக்கூடிய மக்கள் இருந்து கொண்டு, நல்லவர்கள் அந்த நல்லுள்ளம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதிகப்படியாக நிலை என்ன இருக்கு? இதை முழுமையாக புறக்கணித்து அல்லது இன்னும் கொஞ்சம் கடுமையாக சொல்ல வேண்டும் என்றால் மாற்றான் தாய் பிள்ளை போல நம்முடைய என்ன இருக்கு? குர்ஆனுடைய தொடர்பு இருக்கு. மறுமை நாளில் இந்த குர்ஆன் நமக்கு சாதகமாக அமையுமா அல்லது நமக்கு எதிராகவே சாட்சி சொல்லுமா? திருமறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறையில் சொல்லும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் சொல்லும் பொழுது, அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக், இந்த திருமறை குர்ஆன் ஒன்று உனக்கு ஃபேவராக இருக்கும் அல்லது ஹுஜ்ஜத்துன் அலைக் உனக்கு அகைன்ஸ்டாக இருக்கும். ஃபேவராக எப்பொழுது இருக்கும்? நாம் அதனுடைய தொடர்பை கொண்டோம் என்றால், அதை படித்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு அம்சமாக அது ஒரு ஸ்கெடியூலாக நாம் அமைத்து கொண்டோம் என்றால், அதன் பிரகாரம் வாழ்வதற்காக முயற்சி செய்தோம் என்றால், மறுமையில் அல்லாஹ் தஆலாவிடம், யா அல்லாஹ், இவன் என்னை தொடர்ச்சியாக என்னுடைய தொடர்பை வைத்துக் கொண்டிருந்தான், நீ எனக்காக இவனை பொருந்திக்கொள், நீ பொருந்தி கொள்ளாத வரை நான் திருப்தி அடைய மாட்டேன் என்று குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும். அதுவும் பரிந்துரை சாதாரண பரிந்துரை இல்லை. அல்லாஹ் எதுவரை அவன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டானோ, எதுவரை அல்லாஹு தஆலா ஓகே நான் இவனை பரிந்து கொண்டு விட்டேன் என்று சொல்ல, அதுவரை அந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை நம்மை விடாது. அது மட்டுமல்ல, மௌத்தான பிறகு சூரத்துல் பக்ராவும் சூரத்து ஆல இம்ரான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இந்த இரண்டும் நமக்கு மேகத்தை போல பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையாக நமக்கு கபரில் இருக்கும். நம்முடைய தலையிலும் நம்முடைய காலிலும் நம்மை பாதுகாப்பதற்காக இப்படி ஒரு மேகம் மூட்டம் முழுமையாக ஒரு சூழ்ந்து, அதன் பிரகாரம் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், குறிப்பாக அத்தியாயங்கள் சூரத்துல் பக்ரா மற்றும் சூரத்து ஆல இம்ரான் இரண்டுமே இவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் பாதுகாப்பாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய தொடர்பு என்ன இருக்கு? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய, நமக்கு சாதகமாக இந்த திருமறை அமையாவிட்டால் அடுத்ததாக இது நமக்கு எதிராக தான் இருக்கும்.
இது நமக்கு ஃபேவராக இல்ல, சைலண்டானா இருக்காது. நமக்கு ஃபேவராக இல்லைன்னா அங்க நமக்கு அகைன்ஸ்ட் தான். எப்படி மறுமையில சொர்க்கம் இல்லை என்றால் அல்லாஹ்வின் அடுத்த கட்டம் அல்லாஹுடைய சிறைச்சாலை தான். அதே போலதான் அங்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று நமக்கு ஃபேவராக விட்னஸ் கொடுக்கும், இல்லை என நமக்கு அகைன்ஸ்டாகவே நிற்கும். யா அல்லாஹ், இவன் புறக்கணித்தான், உலகத்துல எல்லாத்திற்கும் நேரம் கொடுத்தான், எனக்கு நேரம் கொடுக்கல. அவன் கண் முன்னாலே இருந்தனா, ஆனால் ஒரு நாள் எடுத்து பார்க்கல, முன்னாடி வந்தா கூட அவன் என்னை கவனிக்கல என்று அல்லாஹ் அக்பர், அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய கலாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்றால் நம்மை காப்பாற்றக்கூடியவன் யாரா? ஆக இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். குர்ஆன் மீது ஈமான் கொள்வது என்பது என்ன மட்டும் கிடையாது. திருமறை குர்ஆன் உண்மையாக நேர்வழி காண்பிக்கக்கூடியது, ஹுதல்லின் நாஸ், மக்கள் அனைவர்களுக்கும் நேர்வழி காண்பிக்கக்கூடிய விஷயம் என்று நாம் மட்டும் சொல்வது மட்டும் கிடையாது. அதை நேர்வழியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அக்பர். என்னுடைய திருமறை இந்த அமர்விலும் எத்தனையும் நாம ஜுமாவிலும் சொல்லி மற்ற அமர்வுகளும் தெரியப்படுத்திருப்பேன். குர்ஆனுடன் தொடர்பு வைத்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிராசைப்படுத்த மாட்டான். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், குர்ஆனை கொண்டே சுப்ஹானல்லாஹ் நமக்கு தீர்வை பெற்றுக்கொள். ஆனா நிபந்தனை, அந்த குர்ஆனை புரிந்து படிக்க வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் தனிமையில் உட்கார்ந்து அந்த வார்த்தைகளை படித்து, அந்த வார்த்தைகளுக்கு சரியான உச்சரிப்பை செய்து, அதில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கு, என் இறைவன் எனக்கு என்ன ஒரு மெசேஜை கொடுத்திருக்கிறான் என்று படிக்கும் பொழுது, தனிமையில் உண்மையாக கூறுகின்றேன், தனிமையில் இருக்கும் பொழுது சில வசனங்கள் நம்மை கண்ணீர் வடிக்க செய்யும். உண்மையாக இவ்வளவு கருணையாளனாக இருந்தும், நான் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து கொண்டிருந்தும் கண்காணித்துக் கொண்டிருந்தும் அந்த இறைவன் கூறுகின்றானே, என் அடியானே எங்கு செல்கின்றேன், என் அடியானே என்னிடம் கேள். மனிதனே, நீ செய்யக்கூடிய விஷயம் உனக்கே தெரியும், உனக்கே நீனே சாட்சி, உனக்கு கணக்கிடுவதற்கு நீனே போதுமானவனாக இருக்கின்றாய் என்று எத்தனையோ வசனங்கள். நீ ஒண்ணுமே இல்லாம இருந்தேயே, உன்னனா இந்த துளியிலிருந்து உன்னை படைத்தேனே, இந்த அளவுக்கு உன்னை ஆக்கினேனே, இப்பொழுது எனக்கு எதிராக நீ இருக்கின்றாயா? நீ எனக்கு என முரணாக இருக்கின்றாயா? கொடுத்த அருக்கொடைகளை அனுபவித்து எனக்கே நீ மாறு செய்கின்ற என்ற வசனங்கள் சுப்ஹானல்லாஹ் படிக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய அருக்குடைகளை பெற்றுவிட்டு அல்லாவுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றோம் என்ற அந்த உணர்வு நமக்கு வரும். அந்த நேரத்தில் நாம் அறியாமல் கண்கள் கலரக்கூடிய இந்த கலங்கு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். ஆக இந்த திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையுடைய தொடர்பு வைத்துக் கொண்டு இதில் சொல்லப்பட்ட விஷயங்களில் உண்மை, இதைவிட சிறந்த சொல் இந்த உலகத்தில் கிடையாது. அதனால்தான் ஜும்மாவுடைய குத்பால ஃபஇன்ன அஹ்ஸனுல் கலாமி கலாமுல்லாஹ், சிறு வார்த்தைகளே மிக அழகான மிக சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதம் என்று நாம கேட்கின்றோம் ஒவ்வொரு தடவையும். ஆனால் நாம நம்முடைய வாழ்க்கையில என்ன தொடர்பு வைத்திருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்த்தோம். இன்னும் நேரம் இருக்கு, தாமதம். சுப்ஹானல்லாஹ், நடந்தது யோசிச்சு பாருங்க. இந்த நிலையில் எனக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் புறக்கணித்த நிலையில் வீட்டுல 1க்கு 4 முஸ்ஹப் இருக்கு. நானும் என்னுடைய வீட்டில் குறிப்பாக மனைவி மக்கள் இருக்கிறாங்க, தொடர்றதே கிடையாது. ஆனா டெய்லி ஹோம்ஒர்க் நான் முடிப்பேன். ஹோம்ஒர்க் நான் முடிக்கலன்னா டீச்சர் அல்லது மாஸ்டர்னா பின்னி பெடல எடுத்துருவாங்க. இல்லமா தொழுகை விட்டுருவேன். ஹோம்ஒர்க் டியூஷன், எங்க அம்மாவை என்ன செய்வாங்க, டியூஷனுக்கு போடா, தொழுதுட்டு டியூஷனு போடாங்க, மிஸ் அடிக்கும். இவ்வளவு சொல்லி வளர்க்கறதுனால அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது, வளரும் பொழுதே அம்மா அப்பாவுக்கு காசு தான் முக்கியம், காசு கொடுத்துருக்கிறான்டா. இங்க மட்டும் இல்ல, அங்க 1 லட்சம் ரூபாய் டியூஷன் வேற அட்வான்ஸா வாங்கிக்கிறாங்க இப்பொழுது இருக்கக்கூடியதெல்லாம். நீ போய் ஒழுங்காவே படிச்சுக்கணும். எக்ஸாம் இருக்கு, தொழுதியாடா கேட்கறாங்க. இல்லம்மா எக்ஸாம் இருக்கு. சரி நாளைக்கு தொழுது. அதே காலையில பால் பையிட போய் வாங்கிட்டு வந்தியாடா, இல்லைன்னா எட்டி ஒதிக்கணும். ஏன்னா காலைல டீ கிடைக்கணும்ல அவனுக்கு. அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம வளர்க்கும் பொழுது என்ன சிந்தனை வருது, எங்க அத்தாவுக்கு இதுனா உலக விஷயம்னா அவர் கோவப்படுவர், அடிப்பாரு, மார்க்க விஷயத்திற்கு அலட்சியமாக இருந்துருவாரு, கொஞ்சம் அப்படியே நாமளும் இப்படி இருந்துடலாம் என்று வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை எப்படிதான் ஆகுது. அவனுடைய சிந்தனையில நீ பெருசா நான் படிக்கணும்டா, ஐஏஎஸ் ஆனும், ஐஏஎஸ். அவனுக்கு அந்த ஐஏஎஸ் என்னன்னு தெரியாது. சரி அத்தா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க சொல்லிட்டு கடைசியில அவன் ஐஏஎஸ் ஆகிடுறான். ஆனா ஒரு உண்மையான முஸ்லீமாக ஆகுவது கிடையாது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அவன் ஒரு
சிறந்த ஒரு மகனாகவும் இருப்பது கிடையாது. ஏன்னா அவனுடைய இப்போ லெவல், அவனுடைய பேக்கேஜே தனி. அந்த பேக்கேஜில் எங்க அத்தா அம்மாவையும் கூப்பிட்டு போய் வச்சோன்னா என்னுடைய மதிப்பு என்ன? இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம். என்னுடைய கரியர் எப்படி, என்னுடைய சர்க்கிள் எப்படி, என்னுடைய பேக்கேஜ் இதுல இந்த சொசைட்டியில என் தாய் தந்தையை போய் வைத்தனா எனக்கு தான் அவமானம் என்று என்ன செய்றாங்க, அவங்க நீங்க ஊர்ல இருமா என்று எவ்வளவோ சிறு வயசுல எல்லாத்தையும் வளர்த்து, அதுதான் ரிசல்ட். அதுவே அவனுக்கு உலக கல்வியை கொடுக்கும் பொழுது மார்க்க கல்வியுடைய விஷயங்களும் சரி, அவனுக்கு ஒரு உண்மையான ஒரு முஸ்லீமாக நீ இருக்கணுமா, காலையில் எழுந்துக்கும் டே ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லிட்டு எழுப்புகிறான். என்னைக்காவது நம்முடைய தாய் தந்தைகள் இல்லாம சிலரை தவிர, ஃபஜருக்கு நீ எழுந்துக்கணும், ஒழுங்கா சீக்கிரம் தூங்கு என்று நம்ம தூங்க வச்சுமா? எழுப்பும் பொழுது ஸ்கூலுக்கு போனோம்டா, காலேஜ் கிளம்பணும்டா, வேலைக்கு போகணும்னா அப்படிதான் இருக்கு. என்னைக்காவது ஃபஜருக்கு எழுந்துக்கணும் என்று சொல்லி இருக்கிறோமா? பிறகு எப்படி நமக்கு இந்த குழந்தை நமக்கு கண்களுடைய குளிர்ச்சியாக அமையும்? எப்படி இவர்கள் எனக்கு வயசான பிறகு எனக்கு ஒரு தோழனாக இருப்பான் என்று நினைப்போம். எல்லாம் ரக்க பறந்துரும், எல்லாம் பறந்துருவாங்க. உண்மையாக நாம மார்க்கத்துடைய விஷயங்களை நினைவுபடுத்தவில்லை, சொல்லவில்லை, கையை பிடிச்சு கூட்டினது பள்ளிவாசலுடன் வைக்க விடலைன்னா நாளைக்கு நம்ம விட்டு பறந்துரும். அவனுக்கு என்று ஒரு துணைவி வந்துருச்சுன்னா நம்முடைய துணையே புறக்கணிச்சிரும். அல்லாஹ் பாதா. ஆக இங்கு வேதம் நம்முடைய வாழ்க்கையில மார்க்க, குறிப்பாக திருமுறை குர்ஆனுடைய தொடர்பு இருக்கு. இதனுடைய தலைப்பு நம்ம பெரிய ஒரு தலைப்பு இருக்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அல்லாஹை நேசிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குர்ஆனுடன் தொடர்பு இருக்கும். இல்லை என்றால் நினைவு கொள்ளுங்கள், நாம் வெறும் போலியான நேசத்தை தான் வைத்திருக்கிறோம், உண்மையான நேசர்கள் கிடையாது. இப்போ திருமறை குர்ஆன் உடைய விஷயங்கள் நாம இது எல்லா விஷயம், இந்த திருமறைக்கு பிறகு வேறு எந்த ஒரு வேதம் இறக்கப்படாது. நபி கடைசியாக அனுப்பப்பட்ட நபி தவிர வேறு எந்த ஒரு நபியும் வரமாட்டார். யாராவது ஒருவர் வாதிடுகின்றார், யாராவது ஒரு விஷயத்தை வைக்கின்றார், இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இன்னும் என்ன நபித்துவம் இருக்குது என்றால் பதிவு செய்து கொள்ளுங்கள், அவன் பொய்யன். காதியானிகள் நாம் பார்க்கிறோம். காதியானிகள் இன்னும் யூகே, அவங்களுக்கு யூகேல அவங்களுடைய நபி ஒரு தூதுவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில அவங்க பின்னாடி இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம்களே கிடையாது. அல்லாஹ் தஆலா தெளிவாக திருமறை ஹாத்தமுன் நபியின், நபித்துவத்தின் முத்திரையாக இவர்களை நாம் அனுப்பினோம் என்று சீல் முடிஞ்சிருச்சு. இதற்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார். இதற்கு பிறகு இந்த வேதத்திற்கு இவர் எந்த ஒரு வேதமும் என்ன இறக்கப்படாது, மக்களுக்கு நேர்வழி காண்பிப்பதற்காக. இதில் இருக்கக்கூடிய சட்டம் சிறந்த சட்டம், இதில் இருக்கக்கூடிய வாக்குகள் உண்மையான வாக்குகள், இதில் இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட சம்பவங்கள் உண்மையான சம்பவங்கள், நடந்த விஷயங்கள், இதில் நிகழக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லப்பட்ட அது நிகழ்ந்தே தீரும், அதுல எந்த ஒரு மாற்றம் இருக்காது என்ற ஈமானை நாம கொண்டு குர்ஆனுடைய தொடர்பு எந்த அளவுக்கு நாம் வைத்துக் கொள்ளுமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே ஹைரும் பரக்கத்தும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 5 ஜனவரி முடிவிடுங்க. 5 ஜனவரி நாள்தோறும் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா யார் ஓதக்கூடிய நாள்தோறும் அல்லது வாரத்தில் ஒரு வாட்டி ஓதக்கூடிய நாள்தோறும் நான் ஒரு ஜுஸ் ஓதுவேன். முடிஞ்ச 5 தேதியா, அந்த 5 தேதினா 5வது ஜுஸ்ல நான் இருக்கணும். 10 என் தேதியை நான் கணக்கிட வேண்டும் என்றால் குர்ஆனுடைய ஜுஸ் எந்த ஜுஸ்ல நான் இருக்க அதை பார்த்து இன்னைக்கு தேதி இது என்று சொல்ல அளவுக்கு நம்முடைய தொடர்பு இருக்கும். இல்ல அந்த அளவுக்கு இல்லையா 2 மாசத்துல ஒரு வாட்டி, இல்லை என்றால் ஒரு நாள்ல ஒரு பக்கம் 15 லைன் முடியுமா இல்லையா? முடியும். திடீரென்று ஒரு ஸ்கெடியூல் வந்துருச்சு, ஏதாவது ஒரு திருமணம் வந்துருச்சு, எப்படியெல்லாம் நாம ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். ஆனா இது நமக்கு நாள்தோறும் இருக்கக்கூடிய விஷயம். எத்தனை நிமிடம் எடுக்கும்? ஒரு 15 லைன் ஓதுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஓதக்கூடியவருக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்குமா? சிரமப்பட்டு ஓதக்கூடியவர் அல்லது 15 நிமிஷம் எடுக்கும். அதை புரிந்து ஓத வேண்டும் என்றால் இன்னும் ஒரு 15 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் என்ன இருக்கு தர்ஜுமா, அதனுடைய மொழியாக்கம். நாள்தோறும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சுப்ஹானல்லாஹ் நீங்கள் வித்தியாசத்தை பாருங்க. உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசங்கள் நாம உணர்வோம். தனிப்பட்ட பரக்கத்து, ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கை வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அது அல்லாஹு தஆலாவுடைய தரப்பில் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய சக்கீனா. ஏனென்றால் இந்த திருமறை நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியையும் அமைதியையும் ஏற்படுத்தக்கூடியது.
அல்லாஹ் இந்த திருமறையை பற்றி சொல்லும்போது வனுனஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்ம, நாம் இந்த திருமறை குர்ஆனை இறக்கியது எதுனா இது ஷிஃபா, இது நிவாரணம், எல்லா விதமான நிவாரணம், உடலுக்கும் சரி நம்முடைய உள்ளத்திற்கும் சரி இது நிவாரணம், இது ரெமெடி, இது ட்ரீட்மெண்டாக அல்லாஹு தஆலா ஷிஃபாவாக ஆக்குறான். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இதுல ஷிஃபா இருக்கு. முஸ்லிம்களுக்கு இன்னும் ஒரு படி அதிகமாக வரஹ்மத்துல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு இதுல அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஆக நாம நாள்தோறும் நாம் முடிவெடுத்தோம் என்றால், இன்னைக்கு 5 இன்ஷா அல்லாஹ் நாள்தோறும் என்னால் முடிந்தால், நாம ஒரு மாணவர்களாக இருக்கிறாங்கன்னா நாள்தோறும் ஒரு ஜூஸ், அல்லது மாதத்தில் ரெண்டு மாதத்துல ஒரு வாட்டி நான் ஒரு திருமறை குர்ஆனை முடிப்பதற்காக முயற்சி செய்வோம். நாம் செஞ்சோம் என்றால் நாம் முடிவெடுத்தோம் என்றால் அல்லாஹ் நாடும். ஆனா ஆரம்பிக்கக்கூடியவர் என்ன செய்யணும்? ஓதாதவன் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் கழித்தவர் முதல் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு, இவ்வளவு நாள் அலட்சியமாக இருந்து விட்டேன் என்று பாவ மன்னிப்பு தேடி நான் திருமறை குர்ஆனை எடுத்து ஒரே ஒரு பக்கத்தை ஓதி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் அறிந்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து நமக்கு ரஹ்மத்தும், நமக்கு அருளும், நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் நமக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியம் சரி, நம்முடைய நோய்வாய் இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, நம்முடைய வீட்டுடைய சூழ்நிலையும் சரி, அனைத்துமே நமக்கு சிறப்பாக அமையும். அல்லாஹு தஆலா இந்த திருமறையில் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை வைத்திருக்கும். நம்ம சுப்ஹானல்லாஹ், அண்டை நாட்டில் நாம் பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, ஒரு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்டில் திருமறை குர்ஆனை கேட்கும் அளவுக்கு மிகவும் மிதமான அந்த ஒளியில அந்த ஓசையில பேஷண்ட்டுக்கு, ஐசியூ வார்டில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு கேட்க வைக்கிறாங்க. பாகிஸ்தான்ல இருக்கு. அதோடைய ரிசல்ட்டும் பார்த்துருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ வீடியோக்கள் நாம் பார்த்துருப்போம். முஸ்லிம் அல்லாத யாராவது ஒரு தோழரோ அல்லது ஒரு சகோதரிகள் குர்ஆனுடைய வசனங்கள் கேட்கும் பொழுதே அவங்க அறியாமே கண்ணீர் வடிங்க, என்னன்னு தெரியாது. ஆனா அதோடைய ஓசையும் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த மனிதனுக்கு இறைவனுடைய அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது இந்த படைப்பினுக்கு தானாகவே அந்த உணர்வுகள் இருக்கும். பார்த்துரும், தாவாவுக்கு நாம் போகும் பொழுது சில நேரத்தில் தாவா பணி செய்யும்போது, குறிப்பாக படிக்கக்கூடிய காலத்துல நம்ம விஜயவாடால நடந்த அந்த சம்பவம் உண்மையான சம்பவம். நான் மாணவருடைய நிலையில் இருக்கிறேன். அங்கு ஒரு கோர்ஸுக்காக நம்ம போறோம். காலையில உட்கார்ந்து படிப்போம், மாலையில் நம்ம என்ன செய்வோம், அங்க இருக்கக்கூடிய மக்கள், முஸ்லிம் அல்லாத விவசாயம் செய்யக்கூடியவங்க, மற்ற தொழில் செய்யக்கூடிய அவங்களிடம் போய் உட்கார்ந்து அந்த தெலுங்குல அவங்க பேசுவாங்க, தாய், அவங்க கூட நம்ம போவோம். அந்த நேரத்துல அவர் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாரு, நல்லா சரளமாக அவர் ஓதுறாரு. அதுக்கு முன்னாடி அந்த மனிதரை சுப்ஹானல்லாஹ் பார்க்கும் பொழுது அறியாம அவன் கண்ணீர், அல்லாஹ் அக்பர், கண்கள் இருந்து கண்ணீர் விடும். அந்த மனிதன் கேட்க, உங்களுக்கு புரியுதா? புரியல, ஆனா ஏதோ என்னுடைய உள்ளத்தில் என்ன மாற்றம் ஒரு உறுத்துகின்றது. யோசிச்சு பாருங்க, அல்லாஹு தஆலாவை நிராகரித்தவர்கள் அல்லது அறியாமல் இருக்கக்கூடியவர்கள் அல்லது மறந்து வாழக்கூடியவர்களுக்கே அவங்களுடைய உள்ளங்களை மென்மையாக்கக்கூடியது என்றால், அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹு தஆலா தான் நமக்கு அனைத்துமே என்று நாம் வாழக்கூடிய நமக்கு ஏன் இந்த திருமறை குர்ஆனுடன் தொடர்பு வரமாட்டேன்? இன்னும் எத்தனை நாட்கள் இதை நாம புறக்கணிப்போம்? நமக்கு அல்லாஹு தஆலா கண்ணியத்தை கொடுத்து, இந்த இஸ்லாத்தை கொடுத்துதான், இந்த திருமறையை கொண்டுதான் நமக்கு கண்ணியம். இது இல்லாமல் நம்மால் கண்ணியத்தை பெற முடியாது. நாம என்ன செய்யறோம்? வீட்டுல பரக்கத் வருமா, இமாம் சாப்ப கூப்பிடு, வாங்க ஹஸ்ரத், ஒரு குர்ஆனை ஓதிட்டு போங்க, இல்லைன்னா குர்ஆன் காணி வந்துட்டு போங்க. சரி, இந்த இமாம் சா வர மாட்டார், அங்கிருந்து பிடிச்சிட்டு வரலாம். எப்படி? அங்கிருந்து பிடிச்சிட்டு வரலாம். அவருக்கு ஏதாவது ஹதியா கொடுத்துட்டா அவர் வந்துருவாரு. அவர் என்ன செய்யறாரு? 10 பேரை கூட்டின்னு 10 மாணவர்கள் கூட்டின்னு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு, அப்ப முடிச்சாச்சு, ஒரு ஜூஸ் முடிச்சிட்டோம், ஒரு குர்ஆன் முடிச்சிட்டோம் என்று என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அக்பர், அந்த ஃபாத்தியா செய்து விட்டு அவங்களுடைய தொகையை வாங்கிட்டு போறாங்க. இதுவா நாம் ஓதக்கூடிய நம்முடைய தாய் தந்தைகளுக்கு உதவி செய்ய வேண்டும்? மரணித்த தாய் தந்தைகளுக்காக நாம் உதவி செய்ய வேண்டும் என்றால் நாள்தோறும் குர்ஆனை ஓதும். அந்த குர்ஆன் ஓதக்கூடிய அவர்கள் நமக்கு வழி நடத்தி இருக்கின்றார்கள், அவர்கள் நமக்கு பள்ளிவாசல் கையை பிடித்து கொண்டு விட்டிருக்கிறாங்க. அதனுடைய நன்மை அவர்களுக்கும் போய் சேரும். குர்ஆனை ஓதிவிட்டு அல்லாஹு தஆலாவிடம் நம்ம நன்மையான அமல் செய்துவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கலாம். நன்மையான ஒரு காரியம் செய்துவிட்டு அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கு.
இப்படி நம்முடைய தொடர்பு குர்ஆனுடன் வைத்து கொண்டோம் என்றால் கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய வாழ்க்கையில சிறப்பான ஒரு விஷயங்கள் ஏற்படும். இந்த விஷயம் நினைவு கொள்ளுங்கள். இது குர்ஆனுடைய தொடர்பு நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா ஹைரு மற்றும் நலனை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. நாம் புறக்கணிக்க வேண்டாம். அல்லாஹுக்காக இருக்கக்கூடிய பெரியோர்கள், முதியோர்களாக இருக்கிறோம், சிறுவர்களாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில இந்த திருமறை குர்ஆனுடன் என்னை நான் இணைத்துக் கொள்வேன் என்ற முடிவுடன் நாம இருந்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில இந்த பிஸியான ஷெட்யூல்ல, பிஸியான இந்த வாழ்க்கையுடைய பட்டியலில் நமக்கு நேரத்தை அல்லாஹ் கொடுப்பான் கண்டிப்பா. ஆனா நாம் அடியான் முதல்ல முன் வரணும். கண்டிப்பாக நீ முயற்சி செய்யுங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் அதற்குரிய நேரத்தை கொடுப்போம். அதனுடைய உரிமைகள் நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். நாம நேரத்தை கொடுப்பது கிடையாது, அதை நாம எடுத்து வச்சது அவ்வளவுதான். அதனால என்ன, அதுதான் நினைக்கின்றோம். இதுக்காக தான் இருக்கு. இந்த புத்தகம் இருந்ததுன்னா வீட்டுல பரக்கத் வந்துடும். அது பரக்கத் வராது. அதனுடன் எதுவரை நாம ஷிர்கத் செய்யலையோ, எதுவரை நம்முடைய தொடர்பு கொள்ளவில்லையோ, அது வரைக்கும் நமக்கு பரக்கத்து கிடையாது. இருக்கிறதும் போயிடும். மறுமையில் அது நமக்கு சாதகமாகவே, நமக்கு எதிராகவே நமக்கு அது சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இதுவரை நம்ம 3 ஈமானுடைய அடிப்படைகளை பார்த்தோம். அல்லாஹ் மீது ஈமான் கொள்வது, நபிமார்கள் வானவர்கள் மீது ஈமான் கொள்வது, வேதங்கள் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நாம மீதமுள்ள ஈமான் ரசூல்மார்கள் மீது ஈமான் கொள்வதும், மறுமையின் மீது ஈமான் கொள்வதும், அதே போல விதியின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்களை நாம அறிவோம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த கேட்டப்பட்ட விஷயங்களை நாம சிந்தித்து இதன் பிரகாரம் நாம் அமல்படுத்தி நம்முடைய தொடர்பு இந்த மார்க்கத்துடன் அமைத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் நமக்கு உதவி புரிவானாக. அல்லாஹு தஆலாவிடம் துஆ எந்துகின்ற அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த வருகை அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களில் இதை கனப்படுத்துவானாக. நம்முடைய இந்த ஒவ்வொரு நொடியும் இங்கே உட்கார்ந்து நாம அவனுடைய மார்க்கத்தை கேட்ட இந்த அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு இதன் பிரகாரம் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தருள்வானாக. நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக. ஹயாத் இருக்கும் வரை அல்லாஹ் நமக்கு ஈமானிலே நமக்கு வாழச் செய்வானாக. இந்த ஈமானை பாதுகாத்த நிலையிலேயே நமக்கு அல்லாஹு தஆலா மரணத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக. ஈமானுடைய நிலையிலே அல்லாஹு தஆலா உன்னை சந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.